வணக்கம் மை ஃபெல் ஆஸ்பிரன்ஸ். வெல்கம் டு ஆர்கே அகாடமி லைட். நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு உள்ளே வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா சிலபஸ் தான் பார்ப்போம் இல்லைங்களா? இந்த சிலபஸ் வந்துட்டு எப்படி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளி பாடக புத்தகத்தை அடிப்படையில் வச்சு தான் டிஎன்பிஎஸ்சி சிலபஸே வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்க கொடுக்குற சிலபஸ்க்கான சோர்ஸ் நம்ம வந்துட்டு ப்ரைமரி சோர்ஸ் எங்கே போய் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் தான். டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் வைஸாக ஒரு சில டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஒரு யூனிட்டுக்கும் டாபிக் இருக்கும். அந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்தந்த பாடங்களை நோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாமுக்கு அப்படி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ ஜென்ரலாக ஸ்கூல் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு பள்ளி மாணவர்களுக்காக ரெடி பண்ணுற புக்கு. அது வந்து டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3ன்னு வந்துட்டு அந்த எக்ஸாம் பேஸில் இருக்கும். அதனால் நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் எப்படி பார்க்கணும்னா, அந்த சிலபஸ் ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற அந்த பாடத்தை நோட் பண்ணி அதை மட்டும் படித்தால் போதுமானது. சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்து அணுகணும். இதுதான் வந்து கரெக்டான அப்ரோச்சும் கூட. அப்படி நம்ம சிலபஸில் இருக்கிற பாடத்தை வந்து நம்ம நோட் பண்ணிடுறோம். அந்த பாடத்தை எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும்? ஏன்னா நமக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற மாதிரி வந்துட்டு டாப் டு பாட்டம் படிக்கணுமா, இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி படிக்கணும்? ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதுக்காக அந்த கிளாரிட்டிக்காக தான் இந்த ஸ்கூல் புக் சீரீஸுங்கிற ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும், 6வதுலேருந்து 7வது, 8வது, 9வது, 10வது, 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் கவர் ஆகக்கூடிய அந்த பாடங்களை வந்து நம்ம ஒரு பாடமாக வீடியோ கிளாஸாக கொடுக்க போகிறோம். சரிங்களா? அதில் இன்றைக்கி முதலாவதாக பார்க்க போது வந்து 6ஆம் வகுப்பு சோஷியல் சயின்ஸில் டேர்ம் 1ல் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பாடம் தான் சிந்து வழி நாகரிகம், இண்டஸ் சிவிலைசேஷன். சரிங்களா? ஸோ லெசனுக்குள்ளே போகலாங்களா? ரைட். இப்போது சிந்துவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அல்லது இண்டஸ் சிவிலைசேஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே தான் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ 2 மீடியம் ஆஸ்பிரன்ஸுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் இந்த பிடிஎஃப், இந்த லெசனுக்கான பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், RK_Academy_Light. ஸோ இந்த டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ வேணுங்கிறவங்களுக்கு இது பண்ணிக்கலாம். புக் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. புக் இல்லை, நம்ம நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும் அப்படின்னா பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்படுறவங்களுக்கு மட்டும். பட் ஜென்ரலாக ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அதே போல் இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் உள்ளே வந்திருக்கீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறலாம் தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு லெசனாக வந்துட்டு வீடியோ கிளாஸஸ் வந்து கொடுப்போம். அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பிரன்ஸ் இருப்பீங்க, ஆல்ரெடி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது வந்துட்டு செப்பரேட்டாக அதுவுமே தனியாக வரும். ஓகேங்களா? ஸோ வீடியோ கிளாஸஸ் வரும், ஒன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலபஸ் நம்ம ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணுறோம்னா அந்த யூனிட்டுக்கான ஒரு கம்ப்ளீட் ஒன்லைனர். உதாரணமாக இப்போ பாலிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா பாலிட்டி டாப் டு பாட்டம் வந்துட்டு அந்த சிலபஸில் கவர் ஆகிற ஏரியாவை எல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு ஒன்லைனர் மாதிரி கொடுப்போம். ஸோ அதுவுமே வந்துட்டு அது எக்ஸாம் டைமில் இல்லை, ஒரு எக்ஸாமுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி அது கொடுத்தோம்னா ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம அடுத்த கட்ட நகர்வுகளை வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம அகாடமிக்கு. ஸோ ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். பொறுமையாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்துட்டு எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு செய்வேன். சரிங்களா? ரைட். ஸோ லெசனுக்குள்ளே போகலாம். சிந்துவெளி நாகரிகம்னா என்னங்க சார்? அதாவது இண்டஸ் சிவிலைசேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த சிவிலைசேஷன் அப்படின்னா என்ன? சிவிலைசேஷன்னா என்னென்னா, அது ஒரு நாகரிகம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம மனுஷங்க இருக்கோம் இல்லைங்களா, மனிதர்கள், நம்மளுடைய எவல்யூஷன், நம்ம எப்படி வந்துட்டு நம்மளுடைய காலங்கள் வந்துட்டு இவால்வ் ஆகி வந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் அந்த நாகரிகங்கிற கான்செப்டே வந்து வரும். நாகரிகங்கிறது ஒரு ஆர்கனைஸ்டாக, ஒரு குழுவாக, ஒரு மக்கள் குழுவாக. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கூட்டமாக இருந்தாங்க, தனித்தனியாக இருந்தாங்க. அதாவது ஒரு ஏரியாவில் பிரிஞ்சு இருப்பாங்க. அப்போது வந்துட்டு இப்போ இருக்கிற அந்த பிளான் இருக்காது. பிளான்னா இப்போ நம்ம வந்து கிராமம்னு இருக்குது, நகரம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு இடையில டவுனுன்னு இருக்குது, அதை நிர்வகிக்கிறதுக்கு நிர்வாகிகள் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லைங்களா? அந்த முன்னோடிகளுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. கிடைச்ச இடத்துல வாழ்ந்தாங்க, கிடைச்ச இடத்துல வந்துட்டு சாப்பிட்டாங்க, ஸோ கிடைச்ச இடத்துல தூங்குனாங்க, குகையில் வாழ்ந்தாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் இந்த நாகரிகங்கிற கான்செப்டே வருது. ஸோ நாகரிகம் அடைஞ்ச ஒரு சமூகம் அப்படின்னா ஒரே இடத்துல தங்கி அங்கேயே வந்துட்டு அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் நாகரிக வாழ்க்கை. அதை தான் நாகரிகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
ஸோ இது ஒரு ப்ராசஸ், எவல்யூஷன். ஆரம்பத்தில் நம்ம வந்துட்டு இலை தலையை தான் கட்டிகிட்டு இருந்தோம். அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து இவால்வ் ஆகி தான் அந்த இது வந்துட்டு இப்போது வந்து உடுத்துகிற உடையில் எல்லாமே வந்து அது ஒரு ப்ராசஸ் இல்லைங்களா. அதே மாதிரி தான் நெருப்பு. ஸோ அப்போ வந்துட்டு கிடைக்கிற காய்கறிகளையோ இல்லை இது மாமிசத்தையோ பச்சையாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதை சுட்டு சாப்பிடணுங்கிற ஒரு இது வந்துட்டு அதனுடைய தாட் ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு நாகரிகத்துக்கான அந்த பரிணாம வளர்ச்சி. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம உலகத்திலேயே முக்கியமான நாகரிகத்தில் சிந்துவெளி நாகரிகமும் ஒன்று. ஸோ ஏன்னா அது வந்துட்டு நம்ம இந்தியாவுடைய பார்டரில் இருந்திருக்கும். இது வந்துட்டு சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மொத்தம் இந்தியாவுமே வந்து கணக்கில் வரும். அதாவது மொத்தமாக அந்த இப்போ லேண்ட் வந்து பிரிச்சுட்டாங்க இல்லைங்களா, இந்தியா பாகிஸ்தான் வந்துட்டு பிரிச்சாச்சு. இந்த சிந்துவெளி நாகரிகம் பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அந்த பார்டரில் தான் இருக்கும். ஸோ நமக்கு இவங்க ஆங்கிலேயர்கள் வரதுக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து ஒரே இடமா தான் இருந்தது. அப்போது அந்த நாகரிகம் அங்கே வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பாகிஸ்தான், ரெண்டுத்துக்குமே பொதுவானது சரிங்களா. ஸோ அந்த சிந்துவெளி நாகரிகம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, அதில் என்னெல்லாம் வந்து இருந்தது, அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக இது வந்து பிகினர்ஸ்க்கானது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக அவங்களுக்கு வந்துட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷனோடு தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். சிந்துவெளி நாகரிகம் என்ன, நமக்கு எக்ஸாம் ஓரியன்டாக என்ன மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் எப்படிலாம் நம்ம படிக்கணுங்கிறத பார்ப்போம் சரிங்களா. ரைட். ஸோ சிந்துவெளி நாகரிகம் நம்ம சொன்னோம் உலகத்திலேயே தொன்மையான நாகரிகங்களில் இதுவும் ஒன்று. ஸோ அப்படி வந்துட்டு பார்க்கும்போது ஒரு ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த ஒரு மேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு டைம் லைன். உலகின் தொன்மையான நாகரிகங்கள் வந்து ஒரு 4 நாகரிகத்தை சொல்லியிருப்பாங்க. வேர்ல்ட்ஸ் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ். அதில் முதலாக எதை கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்கள், மெசபடோமியா நாகரிகம். மெசபடோமியா நாகரிகம் எப்போ ஆரம்பிக்குது பாருங்கள், கிமு 3500 கிமு 2000. மெசபடோமியன் சிவிலைசேஷன் 3500 to 2000 BCE. இங்கே பாருங்கள், இந்த கிமுங்கிறது வந்து எப்படி வந்துட்டு வரும்னா 3500ன்னு இருக்குங்களா, அது எப்படி வந்து அதோடைய வருஷ இது கணக்கு வரும்னா 3400 3300 இப்படி வந்துட்டு இறங்கு வரிசையில் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ நம்ம வந்து கிபியில் இருக்கோங்களா. கிபி 1 கிபி 2ன்னு ஆரம்பித்து இப்போ எத்தனை 2026 வருஷத்தில் இருக்கும். 2000 வருஷம் கடந்து 26 வருஷம். அதுவே கிமுன்னு வரும்போது இந்த டிசெண்டிங் ஆர்டர் இறங்கு வரிசையில் தான் வந்து வருஷத்தை வந்து குறிப்பிடுவாங்க சரிங்களா. அப்படி பார்க்கும்போது எந்த நாகரிகத்துக்கு வந்துட்டு தொன்மையான நாகரிகம் சொல்கிறோம்னா 3500 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது தான் இந்த மெசபடோமியா நாகரிகம். 3500 ஆரம்பித்து கிமு 2000 வந்து முடிவடைகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நாகரிகம் தான் சிந்துவெளி நாகரிகம். 3300 ஆரம்பித்து 1900 வந்து முடிஞ்சிருக்கு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 3300 to 1900 BCE. இதுக்கப்புறம் எதை கொடுத்துருக்காங்கன்னா எகிப்து நாகரிகம். இது எப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்கு பாருங்கள், கிமு 3100 எப்போ முடிஞ்சிருக்கு 1100. எஜிப்தியன் சிவிலைசேஷன் 3100 to 1100 BCE. கடைசியாக சீன நாகரிகம் கொடுத்துருப்பாங்க, கிமு 1700 1122. சைனீஸ் சிவிலைசேஷன் 1700 to 122 BCE. ஸோ இதுதான் உலகின் தொன்மையான நாகரிகங்கள்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு பார்க்க வேண்டியது சிந்துவெளி தான். ஏன்னா இது வந்து நம்ம நாட்டில் தொடங்கப்பட்ட நாகரிகம் இல்லைங்களா. ஸோ அதுதான் நமக்கு சிலபஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் பார்த்தால் போதுமானது. ஸோ இந்த வருஷங்கள் முக்கியம். இதை ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்லையோ அல்லது வந்துட்டு சூஸ் த கரெக்ட் பேர்ஸில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா. இந்த பாயிண்ட்ஸை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. மெசபடோமியா நாகரிகம் கிமு 3500 to 2000. சிந்துவெளி நாகரிகம்னா என்ன, எகிப்து நாகரிகம்னா என்ன, அதே மாதிரி சைனீஸ் சிவிலைசேஷன் அதனுடைய வருஷம் என்ன, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, ஹரப்பா புதையுண்ட நகரம். ஹரப்பா த லாஸ்ட் சிட்டி. அது வந்து ஒரு தொலைஞ்சி போன நகரம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து புதஞ்சி கிடக்கு, வெளியில் தெரியல, அதனால் த லாஸ்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க. முதலாக ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை ரூன்ஸ், அதாவது பழஞ்சி கிடக்கு, அந்த இடிபாடுகளை முதலில் கண்டுபிடித்தவர் யாருன்னா சார்லஸ் மேசன் அவர்கள். சார்லஸ் மேசன் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு டிஸ்கவர் த ரூயின்ஸ் ஆஃப் சிட்டி ஆஃப் ஹரப்பா. என்னன்னா இவர் ஒரு புக்கில் வந்துட்டு இந்த ஹரப்பா நகரத்துடைய இடிபாடுகள் பற்றின ஒரு குறிப்பை வந்துட்டு சொல்லியிருப்பார். அதுதான் ஹரப்பாவை பற்றின முதல் குறிப்பு புக்கில் வந்து வருது. ஸோ அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை அல்லது ஹரப்பா நகரத்தை முதலில் கண்டுபிடித்தவர் யாருன்னு வந்து எக்ஸாமில் கேட்டால் நமக்கு தெரியணும், சார்லஸ் மேசன் அவர்கள். ஓகேங்களா? ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் டு டிஸ்கவர் ஹரப்பா சிவிலைசேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா சார்லஸ் மேசன். ரைட். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், அவர் என்ன அந்த புக்கில் வந்து எப்படி நோட் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். ஹரப்பா நகரத்துடைய இடிபாடுகளில் தன்னுடைய புக்கில் முதலாக வந்துட்டு ஒரு குறிப்பை குறிப்பாக நோட் பண்ணவர் யாருன்னா சார்லஸ் மேசன். அதை எப்படி நோட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும், இந்த பாயிண்ட் முக்கியம், உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். ஸோ அப்படி தான் வந்து நோட் பண்ணியிருக்காரு. ஹி நோட்டட் தட் தி டைலாபிடேட்டட் பிரிக் ஃபோர்ட், இந்த பை டைலாபிடேட்டட்னா பாழடைஞ்சன்னு அர்த்தம். பிரிக் ஃபோர்ட் செங்கற்கோட்டை வந்துட்டு வித் இட்ஸ் ஹை வால்ஸ் அண்ட் டவர்ஸ் வாஸ் பில்ட் ஆன் அ ஹில்னு வந்து நோட் பண்ணியிருக்காரு. யாருன்னா சார்லஸ் மேசன் அவர்கள். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், கிபி 1756 கிபி 1756 என்ஜினியர்ஸ் பொறியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, லாகூர்லேருந்து கராச்சி வரைக்கும். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ அந்த டைமில் இது எல்லாமே ஒரே நம்ம எல்லாம் ஒரே நாடாக தான் இருந்திருக்கும். ஸோ லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள், இந்த பாயிண்ட் முக்கியம், சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. அது ஏன் சார் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்துட்டு வீடு எப்படி கட்டுறோன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எப்படி போகுது, மணல் ஜல்லி எல்லாம் கலந்து செங்கல் வச்சு கட்டுவோம். அந்த செங்கல் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுட்ட செங்கல், செங்கச்சூளையில் வந்துட்டு இது பண்ணுவாங்க இல்லைங்களா, செங்கல் சுட்டு தானே வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போது நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா கூட அந்த அந்த வேலையோட அந்த ப்ராசஸ் எல்லாம் கிளியராக சொல்லியிருப்பாங்க. வாகை சூடவான்னு நினைக்கிறேன், இவர் விமல் நடிச்சிருப்பார் இல்லையா அந்த படத்தில். ஸோ அது வந்து பசங்களெல்லாம் சின்ன பசங்களாம் செங்கச்சூளையில் வேலைக்கு வச்சுருப்பாங்க. அது அவங்களுக்கு கல்வி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் படம் எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் அந்த செங்கச்சூளை அவங்களுடைய வாழ்க்கை எப்படி வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பிக்சர் பண்ணி சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இதுதான் மெயினான வார்த்தை. ஏன்னா சுட்ட செங்கற்குங்கிறது அது ஒரு டெக்னிக். செம்மண்ணை வந்துட்டு குழப்பி அதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் செவ்வக வடிவத்தில் கொண்டு வந்து அதை வந்து நெருப்பில் சுட்டு செங்கலாக வந்து மாற்றி அதுக்கப்புறம் அதை நம்ம வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தியிருக்கோம். இது வந்து ஒரு டெக்னிக்கு. இந்த டெக்னிக் பாருங்கள் எப்போ நமக்கு கிடச்சிருக்கு, 1756 பொறியாளர்கள் என்ஜினியர்ஸ் வந்துட்டு ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக வந்துட்டு நிலத்தை தோண்டும் போது அந்த இடத்துல அதிகமான சுட்ட செங்கற்கள் வந்து கண்டறியப்பட்டனன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த சுட்ட செங்கற்கள் பழங்காலத்திலேருந்தே அந்த டெக்னிக் தெரிஞ்சிருக்கு, அதுக்கான எவிடன்ஸ் இது. ஆனால் அந்த டைமில் அதனுடைய வேல்யூ தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த செங்கல் எல்லாத்தையுமே வந்து உடச்சி இதுக்கு போட்டாங்க, அந்த ரயில்வே ட்ராக் யூஸ் பண்ணுறதுக்கு போட்டுட்டாங்க. ஸோ அது எப்போனா 1756 சரிங்களா. In 1756 when engineers were excavating land to lay a railway line from Lahore to Karachi, a large number of burnt bricks were discovered. ஆனால் அதை வந்து அதனுடைய வேல்யூ அப்போ தெரியல, அதனால் அதை வந்துட்டு உடச்சி அவங்களுடைய யூஸ்க்கு வந்து பர்பஸ்க்கு இது பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அதனுடைய முக்கியத்துவம் தெரியல. அடுத்தது பாருங்கள், கிபி 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர். ஏன்னா இப்போ பாருங்கள், இந்த பின்னாடி ஒரு பாயிண்ட் வரும், 1861 நினைக்கிறேன், இங்கே கீழே ஒரு பாயிண்ட் வரும், ஒரு நிமிஷம், இங்கே இருக்கு பாருங்கள். 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், இவர் வந்து ஒரு சர்வேயர். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்ங்கிறது ஒரு சர்வேயர், நில அளவையாளர். அவருடைய ஹெல்ப்போட உதவியோட இந்திய தொல்லியல் துறை வந்து நிறுவப்படுது, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. எப்போ 1861. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் எங்கே இருக்குது, நியூ டெல்லியில் இருக்குது. த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1861 வித் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் சர்வேயர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. ஸோ 1861 ஏஎஸ்ஐ இந்திய தொல்லியல் துறை வந்து நிறுவப்படுது. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஆர்கியாலஜிக்கல் அந்த அகழாய்வில் வந்து ஈடுபடுறாங்க. ஓகேங்களா, ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்காவேஷன்ஸ் ஈடுபடுறாங்க. அப்படி ஒரு விஷயமா வந்து அவங்களுக்கு வந்துட்டு அதை நோக்கி போகும்போது 1920 இவங்க அந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ அந்த நாகரிகத்தை நோக்கி வந்து போகிறாங்க. அதனுடைய அகழ்வாய்வுகள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எப்போனா 1920. ஓகேங்களா. ஸோ அப்போ தான் ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் ஃபேமஸ் ஆகுது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், கிபி 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர், அதாவது டைரக்டர் ஜான் மார்ஷல். இங்கே பாருங்கள், ஜான் மார்ஷல்
ஏஎஸ்ஏயோட டைரக்டராக இருப்பார். எப்போ 1924. அப்போ அவர் என்ன வந்துட்டு கண்டுபிடிக்கிறாருன்னா, ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் காமன் ஃபீச்சர்ஸ் இருப்பதை கண்டறிந்தார். யாரு? ஜான் மார்ஷல் அவர்கள். இன் 1924, ஜான் மார்ஷல், the director of Archaeological Survey of India, discovered common features between Harappa and Mohenjo-daro. ஸோ அது வரைக்கும் ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் வேறு வேறு நாகரிகமாக இருக்கலாம்ங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அணுகியிருக்காங்க. அதை முதல்ல அதை வந்து உடைச்சி, இல்லை ஹரப்பாவும் மொஹஞ்சதாரும் ஒரே நாகரிகத்தை சேர்ந்தவை, அது இரண்டுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு இரண்டுக்கும் இடையில் நிறைய பொதுவான அம்சங்கள் இருக்குங்கிறதுக்கான அந்த ப்ரூஃபை சொன்னவர் யாருன்னா, அதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஜான் மார்ஷல் அவர்கள். எக்ஸாமில் கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க எப்படின்னா, மொஹஞ்சதாரோவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையே இருந்த பொதுவான அம்சங்களை கண்டறிந்தவர் யார், கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டால் ஜான் மார்ஷல். எந்த வருஷம் ஜான் மார்ஷல் வந்து ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே இருந்த பொதுவான அம்சங்களை கண்டறிந்தார்னு கேட்டாங்கன்னா 1924. ஓகேங்களா? ரைட். ஸோ இவர் வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. 2 நகரத்துக்குமே வந்துட்டு சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன அவர் வந்துட்டு ப்ரூஃப் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அதை என்ன பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணியிருப்பாருன்னா, ஹரப்பா நாகரிகம் வந்து மொஹஞ்சதாரோவை விட பழமையானது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறாங்க. ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் இஸ் ஓல்டர் தேன் மொஹஞ்சதாரோ. ஏன்னா ஹரப்பா நாகரிகத்தில் கிடைச்ச அந்த மட்பாண்டங்கள் இருக்கும், அதனுடைய அதில் இருக்க சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் மொஹஞ்சதாரோவுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்குது. மொஹஞ்சதாரோவில் அதோட அட்வான்ஸ்டு இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறது, இது வந்து பேசிக் மாடலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மொஹஞ்சதாரோவில் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. அப்போது முதல்ல ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது பேசிக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் சில அட்வான்ஸ்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் சில விஷயங்கள் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் மொஹஞ்சதாரோவும் இதுவும் வந்துட்டு படிநிலைகளில் தான் மாறி இருக்கு. அதாவது ரெண்டுமே ஒரே காலத்து நாகரிகம் தான். ஆனால் அதில் ரொம்ப பழசு வந்துட்டு தோன்றியது வந்து ஹரப்பா நாகரிகம். அதாவது ஹரப்பாங்கிற அந்த ஏரியா. ஹரப்பா நாகரிகம்னா ஹரப்பாங்கிறது ஒரு சிட்டி, மொஹஞ்சதாரோங்கிறது ஒரு சிட்டி. ஸோ அந்த சிட்டியில் ஃபஸ்ட்டு வந்துட்டு மக்கள் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கேருந்து அடுத்தடுத்து ஒரு பகுதியாக வந்துட்டு அந்த நாகரிகம் வந்துட்டு விரிவடைஞ்சிருக்கு. சரிங்களா? அதில் முதல்ல 2 ஃபேமஸ் வந்து ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. அதில் மொஹஞ்சதாரோ விட ஹரப்பா வந்துட்டு பழமையானதுன்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த நாகரிகம் அப்படின்ற வேர்டே வந்துட்டு எங்கேருந்து வந்திருக்கான்? லத்தீன் மொழியிலேருந்து வந்திருக்கு. லத்தீன் மொழி என்னது? சிவிஸ். இந்த சிவிஸ்லேருந்து தான் இந்த நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சிவிஸ்னா என்ன பொருள்னா நகரம். The word civilization is derived from an ancient Latin word civis meaning city. ஸோ சிவிஸ் சிவிலைசேஷன் அப்படி தான் அது வந்து மாறி இருக்கு. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமோட ஹெல்ப்பில் வந்து ஏஎஸ்ஐ வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த பாயிண்ட் பார்த்துட்டோம். அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ரைட்டா? இது முடிஞ்சது. இந்த பாயிண்ட் முடிஞ்சது. இது வரைக்கும் வந்துட்டு ஒரு ஓவர்வியூ. எப்படின்னா ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவும் எப்படி வந்து அதனுடைய யார் கண்டுபிடிச்சாங்க, யாரெல்லாம் அங்கே வந்து அகழ்வாய்வு செஞ்சாங்க, அதில் என்னென்ன இன்ஃப்ளன்சஸ், அதாவது அவங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் என்னென்ன சொன்னாங்க, அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கிறத பார்த்தோம். ரைட். இப்போது இந்த ஹரப்பா நாகரிகம் இருக்குங்க இல்லையா, இதனுடைய அந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் எங்கே இருந்தது, அதனுடைய காலம் என்ன, பீரியடு, அந்த டைம் ஃப்ரேம் எப்போ ஆரம்பித்து எப்போ முடிஞ்சது ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க புக்கில். ஸோ அதை தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். அது நல்லா கிளியராக பார்த்துக்கணும். புவியியல் எல்லை, அதாவது இதனுடைய ரீஜியன் பார்த்தீங்க அப்படின்னா எங்கன்னா தெற்கு ஆசியா. ஏன்னா இப்போ வந்துட்டு இந்தியா இந்த சைடு இருக்கும். ரைட்டுங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து அந்த ஜம்மு காஷ்மீர் சைடு. ஸோ இந்த ரீஜனை தான் இருக்கும். அப்போது இது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு தெற்கு, சவுத்து, இது வந்து நார்த்து. நம்ம வலது பக்கம் இருக்கிறது வந்து ஈஸ்ட்டு, இடது பக்கம் வந்து வெஸ்ட்டு. அப்போது இந்த ஏரியாவில் சவுத் ஏஷியா இங்கே தான் வந்து இது இருக்கும். அதாவது நமக்கு வந்துட்டு மேலே ஏஷியா கண்டத்தை பார்க்கும்போது இது வந்துட்டு ஏஷியா வந்து கொஞ்சம் கீழே இருக்கும். ஏஷியாவுக்கு இந்தியா வந்து கீழே இருக்கும் இல்லைங்களா? அப்போ அது வந்து சவுத் ஏஷியான்னு சொல்கிறாங்க, தெற்கு ஆசியா. இதனுடைய காலப்பகுதி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், வெண்கல காலம், பிரான்ஸ் ஏஜ். இதனுடைய காலம் வெண்கல காலம். டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிஞ்சதுன்னா கிமு 3300 1900, 3300 to 1900. இதனுடைய பரப்பு எவ்வளோ வந்துட்டு இதனுடைய ரீஜன் வந்து பரவி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர், 1.3 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்.
நகரங்கள் 6 பெரிய நகரங்கள் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த நாகரிகத்தில். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து முக்கியம். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. புக்கை வச்சு பார்க்குறவங்க புக்கில் ஹைலைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். அதுவே சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் சொல்கிறாங்க. The Harappan civilization was an urban civilization and this was the defining feature of the Indus Valley civilization. ஏன் ஹரப்பா நாகரிகத்தை ஒரு நகர நாகரிகம் சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்க தெருக்களாகட்டும், வீடுகளாகட்டும், ட்ரைனேஜ் சிஸ்டம், கழிவு நீர் வெளியேற்றுதல், அந்த மாதிரி சில விஷயங்களாகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சுரலாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு எங்கே இருக்குன்னா, ஒரு மேம்பட்ட சமூகத்திட்ட மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சுரல் பிளானிங் வந்துட்டு தென்படும். அது இந்த ஹரப்பா நாகரிகத்தில் இருக்குது. அதனால் இந்த ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து வராங்க. ஓகேங்களா? ஸோ அது அகழாய்வு செய்கிறவங்க எல்லாம் அவங்க தான் இந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. அங்கே வந்து அகழாய்வு பண்ணி அங்கே இருக்கிறத வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி எவிடன்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. அதை பேஸ் பண்ணி தான் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அதுதான் சிந்துவெளி நாகரிகத்துடைய ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நாகரிகம் தோணுனது ஓகே. நாகரிகம் வந்துட்டு ஒரு பழங்கால நாகரிகம். ஆனால் அந்த பழங்காலத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நாகரிகத்தில் இருந்த மனிதர்கள் மேம்பட்டு வாழ்ந்திருக்காங்க. அப்படிங்கிறது நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த பில்டிங்ஸ் எப்படி பில்டிங் கட்டியிருந்தாங்க, என்ன மாதிரி வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சரல் வந்து பிளானிங் இருந்ததை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு தான் நகர நாகரிகம் சொல்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், ஹரப்பா வந்து ஒரு திட்டமிட்ட நகரம். அதாவது பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி எது எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நகரம்னு வந்து சொல்லுவாங்க. அதில் இந்த ஹரப்பா நகரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பகுதியாக வந்துட்டு திட்டமிட்டு அதை வந்து பிளான் பண்ணி 2 பகுதியாக பிரித்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிட்டி வாஸ் பிளான்ட் இன்டு 2 டிஸ்டிங் பார்ட்ஸு. 2 பகுதியை வந்து பிரித்து வந்துட்டு அந்த நகரத்தை வந்து அமைச்சிருக்காங்க. அதில் மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்புன்னு வந்து 2 அமைப்பு வந்து இருக்குது. அப்படி தான் வந்து அதை வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஹரப்பானா இதனுடைய சிட்டி வந்துட்டு இப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு மேல் நகரம், இது கீழ் நகரம், அப்படி தான் ஸ்கூல் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேல் நகர அமைப்பு, இந்த அப்பர் டவுன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நகரத்தின் இந்த நகரம் இருக்கு இல்லைங்களா? இப்போ மறுபடியும் அந்த இதுதான் இந்த கிராஃப் தான் நமக்கு மெயின், மேப் தான். ஸோ இந்த நகரம் இங்கே தான் நகரம் இருக்குது இல்லைங்களா? இந்த ஏரியா தான் வந்துட்டு இந்தியாவுடைய பார்டர் ப்ளஸ் பாகிஸ்தானுடைய பார்டர். இங்கே தான் இந்த நகரம் நாகரிகம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த நகரத்தில் நம்ம உள்ளே வந்துட்டு ஒரு மேப் போடுறோம். அப்போ கீழே இருக்கிறது எப்போவுமே நமக்கு நம்ம மேப்பில் பார்க்கும்போது கீழே இருக்கிறது தெற்கு பகுதி, மேலே போனோம்னா அது வந்து நார்த் வடக்கு பகுதி, நம்ம வலது பக்கம் போனோம்னா அது வந்து கிழக்கு பகுதி, இடது பக்கம் வந்தோம்னா அது மேற்கு பகுதி. அப்போ இந்த மேற்கு பகுதியில் வந்துட்டு இருக்கிறத என்ன சொல்கிறாங்க? மேல் நகர அமைப்புன்னு சொல்கிறாங்க. நகரத்துடைய மேற்கு பகுதியை மேல் நகர அமைப்புன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் உயரமானதான ஒரு இடமா இருக்குது. ப்ளஸ் அந்த உயரமான இடத்தை என்ன சொல்கிறாங்க? கோட்டைன்னு சொல்கிறாங்க. த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சிட்டி வாஸ் ஸ்லைட்லி எலிவேட்டட் அண்ட் வாஸ் நோன் ஆஸ் த சிட்டடல். ரைட்டுங்களா? ரைட். நகர நிர்வாகிகள் பயன்படுத்தின. ஸோ இந்த நகர அமைப்பை யாரெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா அந்த நகர நிர்வாகிகள். இட் வாஸ் யூஸ்ட் பை த சிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அப்போது இங்கேருந்து தான் அந்த சிட்டியவே வந்துட்டு அந்த நகரத்தை வந்துட்டு இவங்க நிர்வகிச்சிருக்காங்க. அப்போ அதுக்காக அந்த நிர்வாகிகளுக்காக ஒரு இடத்த வந்துட்டு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதுதான் மேல் நகர அமைப்பு. இங்கே பாருங்கள், பெருங்குளமும் இது வந்து பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் இங்கே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இட் ஹவுஸ்ட் இட்னா இந்த அப்பர் டவுன் ஹவுஸ் த கிரேட் பாத், பெருங்குளம் மற்றும் கிரானரிஸ், தானிய களஞ்சியங்கள், இதெல்லாம் வந்து மேல் நகர அமைப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கீழ் நகர அமைப்பில் என்ன இருக்குது பார்க்கலாங்களா? என்ன இருக்குன்னா, மேல் நகர அமைப்பு வந்துட்டு நகரத்தோடைய மேற்கு பகுதின்னு சொன்னாங்க. அதே போல் நகரத்தின் கிழக்கு பகுதி என்ன சொல்கிறாங்க? கீழ் நகர அமைப்பு, லோவர் டவுன் சொல்கிறாங்க. அது வந்து சற்று தாழ்ந்த உயரம் கொண்டது, அதே மாதிரி அதிக பரப்பு கொண்டது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏரியா வந்து ரொம்ப பெரிய ஏரியா வந்து கவர் பண்ணுது. எதுனா நகரத்தின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கீழ் நகர அமைப்பு. The eastern part of the city which was lower in elevation and covered a larger area, பெரிய ஏரியா வந்துட்டு கவர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது வந்து பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்கு வராங்க. சர்வ்ட் அஸ் த ரெசிடென்ஷியல் ஏரியா ஃபார் த ஜென்ரல் பப்ளிக். இப்போது ஒரு மிகப்பெரிய ஏரியா இருக்குது, அங்கே வந்து குடிமக்கள் வந்து வாழ்கிறாங்க. இது வந்து குடிமக்கள், அந்த மக்கள் வாழ்கிறாங்க.
அந்த மக்கள் வாழ்கிற அந்த இடத்தை கவர்னன்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. அவங்களுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் மேல் இடத்துல இருந்து அதை கவனிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு. மேல் நகரம், கீழ் நகரம். சரிங்களா? இது வந்து மேற்கு பகுதியில் இருக்கும், இது கிழக்கு பகுதியில் இருக்கும். கிழக்கு பகுதியில் இருந்த அந்த கீழ்நகர் அமைப்பில் பெரும்பாலும் மக்கள் தான் வசிச்சிருக்காங்க. மேற்கு பகுதியில் இருந்த மேல் நகர் அமைப்பில் அந்த நகரத்தை நிர்வாகித்த நிர்வாகிகள் வந்துட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? அந்த மேல் பகுதியில் தான் பெருங்களஞ்சியம், அதாவது ஒரு ஸ்டோரேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன், அது கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்டோரேஜ் பில்டிங்னே சொல்லலாம். அங்கே தான் தானிய களஞ்சியம் வந்து வச்சுருக்காங்க. தானிய களஞ்சியம்னா என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்துட்டு விளையக்கூடிய தானியங்களை வந்துட்டு தேவைக்கு ஏற்ப விளைஞ்சிருக்குன்னா அதை வந்துட்டு சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பில்டிங்கை வந்துட்டு வச்சுருந்துருக்காங்க. அதுதான் தானிய களஞ்சியம். அதே போல் பெருங்குளம், கிரேட் பாத்னு வந்துட்டு ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு குளத்தையுமே வந்து வெட்டி வச்சு அதை வந்து பயன்படுத்தியும் இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். இது வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. மெஹர்கருங்கிறது பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்துக்கெல்லாம் ஒரு முன்னோடியான ஒரு நாகரிகம் தான் மெஹர்கர். அதாவது சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னாடியுமே பல நாகரிகங்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேம்பட்ட சமூகமாக அந்த நகர நாகரிகத்துக்கு வந்திருக்கானா கேள்விக்குறி தான். அந்த வகையில் மெஹர்கர் பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்துக்கு ஒரு முன்னோடியான நாகரிகம் தான். அங்கே புதிய கற்கால மனிதர்கள் பாருங்க, இதுதான் முக்கியம். மெஹர்கல்ல வாழ்ந்த மக்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம். அதுவே சிந்துவெளி நாகரிகம் பார்த்தீங்கன்னா அது வந்து வெண்கல காலம். அப்போ அதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு இது வந்து நம்ம வந்துட்டோம். அங்கே புதிய கற்காலத்துலேருந்து நம்ம உலோகங்கள் பயன்படுத்துகிற அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அப்போது அங்கேருந்து எவல்யூஷன் ஆகி வெண்கலத்துக்கு வந்திருக்கும். அதனால தான் சிந்துவெளி நாகரிகத்தை விட மெஹர்கர் வந்து முன்னோடி நாகரிகம் சொல்கிறாங்க. ப்ரீகர்சர் டு த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். எதுனா மெஹர்கர் செட்டில்மெண்ட் இன்ஹாபிட்டேட்டட் பை நியோலித்திக் பீப்புள். நியோலித்திக்னா புதிய கற்காலம் சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான்கிற ஒரு ஸ்டேட்டில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கு அங்கே தான் வந்து இது இருந்திருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்கணும் என்னென்னா, பெரும்பாலும் அந்த பழங்கால நாகரிகங்கள் எங்கே வந்துட்டு ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆற்று பள்ளத்தாக்கு அல்லது வந்து ரிவர் வேலி அல்லது ரிவர் பேங்க், ஆற்றங்கரை, ரிவர் பேங்க்கு. இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஆற்றங்கரை. ஏன்னா அவங்களுக்கு வந்து முக்கியமானது வந்து தண்ணி. ஒரு தொழில் செய்யணும், அதாவது ஒரு வேளாண்மையெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, விவசாயம் பண்ணால் நமக்கு தண்ணி தேவை. அப்போது அதனுடைய சோர்ஸ் எங்கே இருக்குது, ஆறு. அதனால் அந்த ஆற்றை சுற்றி அல்லது ஆற்று பக்கத்துலேயே தான் அந்த நாகரிகம் வந்து வளர்ந்துருக்கு. அப்படி தான் வந்து முன்னாடி தோன்றின நாகரிகங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு ஆற்றங்கரையில் தான் இருந்திருக்கும். அதனால தான் ஆற்றங்கரை வந்துட்டு நாகரிகத்தின் தொட்டில்னே சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் மெஹர்கங்கிற ஒரு நாகரிகம் இருந்திருக்கு. அந்த பகுதி மக்கள் அங்கே வாழ்ந்திருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த மெஹர்கர் அந்த மக்கள் வந்து எப்போ வாழ்ந்திருந்தாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றிதழ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மெஹர்கருக்கு வந்து நாகரிகம்னா நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு பண்பாடு, மேம்பட்ட ஒரு வாழ்க்கை முறை. அதை தான் வந்து சிவிலைஸ்டு பண்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நாகரிக மக்கள். அப்போது ஒரு நாகரிகமாக ஒரு உருவாகிறதுக்கு முன்னாடியே மெஹர்கல்ல அதற்கு முந்தைய வாழ்க்கை வந்து நிலவியதற்கான தொல்லியல் சான்றிதழ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. எங்கே, மெஹர்கல்ல. அப்போது கிட்டத்தட்ட கிமு 7000. கிமு 7000னா இப்போ நம்ம 2000 வருஷத்தில் இருக்கோம், 2026. கிட்டத்தட்ட 9000 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் வந்து வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள், அதாவது தொல்லியல் ஆதாரங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் indicates that the existence of pre-urban, இது இந்த பாயிண்ட் முக்கியம், அதாவது நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை, அதுதான் existence of pre-urban civilization dating back to around 7000 BCE. ஸோ அப்போ 7000 BCயிலேருந்து ஒரு நாகரிகம் இருந்திருக்கு. அந்த நாகரிகம் என்னென்னா மெஹர்கர் நாகரிகம். அது சிந்துவெளி நாகரிகத்திற்கு ஒரு முன்னோடின்னு சொல்கிறாங்க. ப்ரீகர்சர் டு த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அது எங்கே இருந்திருக்கு? இட் லொக்கேட்டட் இன் த போலன் ரிவர் வேலி இன் த பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸ் ஆஃப் பாகிஸ்தான். பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்திருந்த அந்த நாகரிகம் தான் மெஹர்கர் நாகரிகம். சரிங்களா? ஓகே, இப்போ சிந்துவெளி நாகரிகத்துக்குள்ளே வரலாம். சிந்துவெளி நாகரிகத்தில் தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹவுசஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் எப்படிலாம் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, தெருக்கள் சட்டக வடிவில், சட்டகன்னா கிரிட் பேட்டர்ன், சட்டக வடிவில் வந்து வடிவமைப்பை வந்து கொண்டிருந்தன.
ரைட்டுங்களா? இது வந்து ஒரு பாயிண்ட். இதெல்லாம் தான் என்னன்னா பிளான்டு ஸ்ட்ரக்சர். இட்ஸ் அ பிளான்டு ஸ்ட்ரக்சரல் சிட்டி. திரும்ப திரும்ப ஏன் இந்த பாயிண்ட்டை சொல்கிறோம்னா, இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட நகரம்ங்கிறது நல்லா வந்து மனசில் பதியணும். அப்போ தான் அது வந்துட்டு ஒரு நாகரிகம் அடைந்த சமூகத்திற்கான அறிகுறி. சரிங்களா? பிளான்டு ஸ்ட்ரக்சரல் சிட்டி. ஓகேங்களா? எது ஹரப்பா. அப்போது அங்கே தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. தெருக்கள் இங்கே ஒரு மிஸ்டேக்கு. தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன. The streets were laid out in straight lines running from north to south, east to west and intersecting each other at right angles. இப்போ இந்த பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, தெருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேராக வந்து அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி நார்த் டு சவுத், மேலேருந்து கீழே இப்படி வந்துட்டு போகுது, ஈஸ்ட் டு வெஸ்ட் இப்படி வந்து போகுது தெருக்கள். அப்போது அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா செங்கோணத்தில் வந்து ஒன்றை ஒன்று வெட்டி கொள்வது. அந்த தெருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இங்கே ஒரு தெரு இருக்குது, இங்கே இப்படி ஒரு தெரு போடுறாங்க. அப்போ அது ரெண்டும் வந்துட்டு செங்கோணத்தில் வந்துட்டு வெட்டிக்குது. இப்போ செங்கோணம்னா நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்துருப்போம். அதுதான் வந்துட்டு செங்கோண முக்கோணம். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா 90 டிகிரி. இது இந்த டிகிரி பார்த்தீங்கன்னா 90. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா? ஆக்சுவலாக இது எப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்குது. சர்க்கிளை வந்துட்டு ரெண்டாக பிரித்தோம்னா மேல் பாதி கீழ் பாதி 180 டிகிரி. இது வந்துட்டு இது ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம். இது மேல் பாதி அரைவட்டம், கீழ் அரைவட்டம், அதில் கால் வட்டம் தான் இது. இப்போ இது பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. இது 90, இது 90, 90, 90. அப்போ ஃபுல் சர்க்கிளை சேர்த்தோம்னா அது வந்து 360 டிகிரி. அதில் கால்வாசி தான் இந்த செங்கோணம்னு சொல்லுவாங்க, ரைட் ஆங்கிள். அந்த ரைட் ஆங்கிளில் தான் எல்லாமே வந்து கட் பண்ணிக்குது. அப்போ பாருங்கள், ஸோ கரெக்டாக இப்படி கட் ஆகுதா? ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கட் ஆகுது, ஒரு கால்வாசி, ஒரு சர்க்கிளில் கால்வாசி மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி அந்த தெருக்கள், ஸ்ட்ரீட்ஸ், ஹவுசஸ் எல்லாமே வந்துட்டு பிளான் பண்ணி அதை வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. அப்போவே பாருங்கள், வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. ஹவுசஸ் வேர் கன்ஸ்ட்ரக்டட் யூசிங் பேக்ட் பிரிக்ஸ் அண்ட் லைம் மோட்டார்னு சொல்கிறாங்க. இதுதான் சுண்ணாம்பு கலவை. அப்போது அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம டெக்னிக், அந்த மக்கள் வந்து இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இன்னொரு டெக்னிக்குமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது என்னென்னா, சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேக்டுனா சுட்ட செங்கற்கள், நெருப்பில் போட்டு சுட்டு அந்த செங்கற்களை எடுத்து அது கெட்டி ஆகிடும். நெருப்பில் போட போட அந்த செங்கல் வந்துட்டு நல்ல கெட்டியாக திடமாகிடும். அதை வச்சு தான் வீடு கட்டியிருக்காங்க. அது போக சூரிய வெப்பத்திலே உலர வைக்கப்பட்ட செங்கற்கள், சன்ரைடு பிரிக்ஸ் வேர் ஆல்சோ யூஸ்டு. அதை அப்படியே குழப்பி ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து, அதாவது செவ்வக வடிவத்தில் கொண்டு வந்து அதை வெயிலில் வச்சிடறது. வெயில் வந்து காய விட்டுருவாங்க. அது பாட்டுக்கு வெயிலில் காயும் வெயில் பட்டு காஞ்சி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்ன ஆகும், அது இறுகி கெட்டியாக மாறிடுது. அந்த மாதிரி சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களுமே வந்துட்டு இவங்க வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லைன்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன மாதிரியான வழிபாட்டு தலங்கள் இருந்தது? உதாரணமாக கோவில்கள் இருந்ததா, மசூதி இருந்ததா, சர்ச் இருந்ததா? அங்கே சர்ச் இருந்திருக்கிறதுன்னு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதெல்லாம் கிமுவில் வந்துட்டு கிறிஸ்து வந்து பிறக்கவே இல்லை. ஸோ அப்போது அங்கே என்ன வழிபாட்டு தலங்கள் இருந்ததுக்கு, அல்லது அரண்மனைகள், ஒரு ராஜா இருந்தாரா, அந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு நமக்கு அதை கிளியராக தீர்மானிக்கிறதுக்கு இதுதான்ப்பா சாலிட் எவிடன்ஸ் இருக்குப்பா. இந்த மாதிரி ஒரு அரண்மனை இருக்குது. அப்போ ஒரு அரண்மனை இருக்குன்னா அதை வந்து ஒரு ராஜா தான் கண்டிப்பாக இருந்திருக்கணும். இல்லை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோவில் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு தலம் இருக்குன்னு நமக்கு உறுதிப்பட சொல்லக்கூடிய ஒரு சான்று எதுவுமே வந்துட்டு சிந்துவெளி நாகரிகத்துக்கு உட்பட்ட அந்த பகுதிகளில் நமக்கு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. நோ எவிடன்ஸ் ஹேஸ் பீன் ஃபவுண்ட் டு கன்ஃபார்ம் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பேலசஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பெருங்குளம், மொஹஞ்சதாரோ, த கிரேட் பாத் அட் மொஹஞ்சதாரோ. இது பெருங்குளம்னா என்ன? ஸோ அதை வந்து எப்படி வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, அதை தான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். ஸோ இப்போது எக்ஸாமில் கேட்பாங்க, பெருங்குளம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் நமக்கு மொஹஞ்சதாரோன்னு தெரியணும். ஏன்னா பெருங்குளம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா மொஹஞ்சதாரோவில், தானிய களஞ்சியம் பார்த்தீங்கன்னா ஹரப்பாவில் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இதை நம்ம சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த வேர்டு எடுத்துக்கோங்க. குளம்னா என்ன? தண்ணி வந்து தேங்கி நிற்கிற ஒரு சின்ன ஒரு நீர் தேக்கத்தை வச்சுருக்க ஒரு இடம் இல்லைங்களா? குழியாட்டம் இருக்கும், அதில் வந்து தண்ணி இருக்கும்.
இல்லைனா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு கோவில் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு கிணறு மாதிரி இல்லாமல் நீச்சல் குளம் மாதிரி வந்துட்டு அதை வெட்டி 4 பக்கமும் செவரு கட்டி வந்துட்டு அதில் தண்ணி நிரப்பி வச்சுருப்பாங்க. அது வந்துட்டு கோவில் பக்கத்தில் இருக்கும். அப்போது அந்த குளத்தில் போயிட்டு நம்ம எட்டி பார்த்தோம்னா நம்ம முகம் தெரியுமா, அதாவது நம்ம முகம் தெரியுமா, குளத்தில் போய் எட்டி பார்த்தா நம்ம ஃபேஸ் தெரியுமா, அது வந்து முகம். அது நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம், முகம் அப்படின்னு சொல்கிறோமா. அப்போது குளத்தில் எட்டி பார்க்கும்போது முகம் தெரியுது, அதனால மொஹஞ்சதாரோ அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸாமில் கேட்பாங்க பெருங்குளம் வந்து எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது, இல்லை எங்கே அமைக்கப்பட்டிருந்ததுன்னு கேட்டாங்கன்னா மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? இது பாருங்க, நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமர்ந்திருந்த நீர்த்தேக்கம் சொல்கிறாங்க. லார்ஜ் ரெக்டாங்குலர் வாட்டர் ரிசர்வாயர். லார்ஜ் ரெக்டாங்குலர், இப்போ இந்த ஷேப்பில் தான் இருந்திருக்கு, செவ்வக வடிவம், ரெக்டாங்குலர் ஷேப்பு. ஸ்கொயர்னா 4 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ரெக்டாங்குலர் ஷேப்பில் செவ்வக வடிவத்தில் தான் இந்த பெருங்குளம் வந்துட்டு அமைக்கப்பட்டிருந்தது. அடுத்தது பாருங்க, நகரின் நடுவில் அமைக்கப்பட்டிருந்தது. லொக்கேட்டட் இன் த சென்டர் ஆஃப் த சிட்டி. இதுதான் அந்த நகரம்னா நகரத்துக்கு நடுவில் சென்டரில் வந்துட்டு இந்த பெருங்குளத்தை வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று இதன்னு சொல்கிறாங்க. த ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் வாட்டர் டைட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா ஒரு குளத்தை கட்டணும்னா அப்போ அதை வெட்டி தான் வந்து குளத்தை வந்து கட்டுவாங்க இல்லைங்களா. சுற்றிலும் செவுறு வச்சு கட்டிடுறாங்க. அடியில் தரைத்தளத்தில் வந்து மண்ணாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்துட்டு உறிஞ்சி கீழே போயிடும். இல்லைன்னா வந்துட்டு லீக்கேஜ் ஆகி வெளியில் இப்போ அந்த சுவர் கட்டுறாங்களா, அந்த செவுத்துலேயே கூட வந்து தண்ணி வந்துட்டு வெளியில் போகாமல், அதில் நீர் கசிஞ்சு வெளியே போகாமல் இருக்கிறது இருந்தால் தான் அந்த குளத்தில் தண்ணி எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா. அப்போது அந்த மாதிரி பிளான் பண்ணி கட்டினதுனால என்ன சொல்கிறாங்க, இந்த பெருங்குளத்தை நீர் கசியாத கட்டுமானத்திற்கான மிக பழமையான சான்று இந்த பெருங்குளம்னு சொல்கிறாங்க. ஏன் அதை வந்து சொல்கிறாங்கன்னா அதுக்கும் காரணம் இருக்குது. என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த நீர்க்கசிவு இல்லாமல் இந்த குளத்தை அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளத்தோட சுவர்கள் அது சுட்ட செங்கற்கள். ஸோ சுட்ட செங்கற்களில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தண்ணி வந்துட்டு பெருசாக வந்துட்டு லீக்கேஜ் ஆகாது. அது ஒரு பாயிண்ட்டு. கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக என்ன பண்ணியிருக்காங்க, சுவரிலும் அந்த செவுத்துலேயும் தளம் கீழே அந்த தரைத்தளம் இருக்குல்லையும் அந்த தளத்திலும் என்ன பண்ணுறாங்க, பல அடுக்குகள் இயற்கை தார் பூசப்பட்டிருந்தது. பல அடுக்குகள்னால் பல லேயர்ஸாக என்ன பண்ணுறாங்க, இயற்கை தாரை வந்துட்டு பூசிடுறாங்க. த வால்ஸ் ஆஃப் த டேங்க் வர் கன்ஸ்ட்ரக்டட் யூசிங் பர்ன்ட் பிரிக்ஸ் அண்ட் மல்டிபிள் லேயர்ஸ். அதுதான் பல அடுக்குகள். மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் பிட்மன் வேர் அப்ளை டு போத் த வால்ஸ் அண்ட் ஃப்ளோர் டு மேக் தம் வாட்டர் டைட். இந்த இயற்கை தார் அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இப்போது நம்ம தார் ரோடு போடுறாங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நம்ம ஏரியாவுக்கு வந்து தார் ரோடு போடுறாங்கப்பா அப்படின்னு சொன்னோம்னா, தார் ரோடுனா என்னென்னா அந்த சிமெண்ட் கலவையை கலந்து ஜல்லியெல்லாம் கலந்து அதை வந்துட்டு செட் பண்ணி போடுவாங்க. தார் ரோடு போட்டுட்டாங்கன்னா தண்ணி கீழே இறங்காது. மண் ரோடாக இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கும், தண்ணி உள்ளே இறங்கும், தண்ணி வந்து வலிஞ்சு ஓடும், அந்த எல்லா விஷயமும் இருக்கும். அதுவே தார் ரோடு போட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து தண்ணி தேங்காது, உள்ளேயும் போகாது, வலிஞ்சு ஓடி போயிடும் இல்லைங்களா. ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. நம்ம இப்போ வச்சுருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இயற்கை கிடையாது, செயற்கையான நம்மளாம் வந்து செயற்கையாக உருவாக்குறோம். அந்த தாருக்கான இதை வந்துட்டு மணல் சிமெண்ட்டு அதெல்லாம் கலந்து ஒரு கலவையாக உருவாக்குறோம், அதுதான் வந்து தார். அப்போ வந்துட்டு அந்த மாதிரி இல்லை, இயற்கை தார் நேச்சுரல் பிட்மனை யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா இப்போ இந்த 4 செவரு இருக்கா, இந்த 4 செவத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா, அந்த தரைத்தளம் இருக்குல்ல, அங்கேயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து மல்டிபிள் லேயர்ஸ், ஒரு அடுக்கு சும்மா லேயர்ஸாக வந்து பூசி விடல, நிறைய லேயர்ஸாக வந்து அந்த தாரை வந்து பூசி விட்டுருக்காங்க. அதனால இங்கே நீர் வந்து கசியாமல் இருந்திருக்கு. அந்த காரணத்துக்காக தான் என்ன சொல்கிறாங்க, நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்றுன்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த குளத்துக்கு பாருங்க, வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஸோ இந்த ரெக்டாங்குலர் இது வந்துட்டு அந்த செவ்வக வடிவம் இப்படியும் இருக்கலாம் அல்லது இப்படியும் இருக்கலாம். எப்படி கவுத்து போட்டாலும் இது ரெக்டாங்கிள் தானே. ரெக்டாங்கிள்னு என்ன, நீளமும் அகலம், நீளம் பெருசாக இருக்கணும், அகலம் சிறுசாக இருக்கணும். ஸோ இப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம். ஸோ இப்படி வச்சோம்னா இது பாருங்கள், இங்கே இருந்தால் படிக்கட்டு. ஸோ இது வந்து அநேகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு, ஏன்னா இது வந்து இப்படி சென்டரில் வருது. ஸோ இப்படி இந்த குளம் அமைஞ்சிருக்கும் பட்சத்தில் இது வந்து வடபுறம், மேலே இருக்கிறது நார்த்துன்னு சொன்னோமா, அப்போ அங்கேருந்து படிக்கட்டு கீழே இறங்குறதுக்கு இது சென்டரில் எல்லாம் வந்து இது இருக்கும், தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே படிக்கட்டு அப்படியே ஒரு படிக்கட்டாக கீழே இறங்கணும்னா தண்ணியில் போய் இறங்கலாம். ஸோ இப்படி தான் இந்த பெருங்குளத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யார் சொல்கிறா, அந்த அகலாராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள்,
the staircases were provided on the northern and southern sides of the southern sides to access the tank. ஸோ அதான் நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ இங்கே மேலேருந்து கீழேருந்து படிக்கட்டை வச்சு உள்ளே இறங்குற மாதிரி வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பெருங்குளம். பெருங்குளத்துக்கான பாயிண்ட்ஸ் வந்து இவ்வளோ தான். இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு முக்கியமாக செவ்வக வடிவங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை என்ன தார் யூஸ் பண்ணியிருக்காங்க, இயற்கை தார் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதற்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நீர் கசியாமல் இருப்பதற்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீர் கசியாத கட்டுமானத்திற்கான மிக பழமையான சான்று, த ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் வாட்டர் டைட் கன்ஸ்ட்ரக்ஷனாக எதை சொல்லணும், பெருங்குளத்தை தான் சொல்லணும். ஓகேங்களா, ரைட். அடுத்தது பாருங்க, தானிய களஞ்சியம் ஹரப்பா, கிரானரி அட் ஹரப்பா. நம்ம டிஃப்ரென்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, பெருங்குளம் எங்கே இருக்குது, மொஹஞ்சதாரோ, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சின்ன ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொன்னோம். ஸோ அது பெருங்குளம் மொஹஞ்சதாரோவில் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ இது வந்து ஹரப்பாவில் தான் தானிய களஞ்சியம் இருந்துங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒரே இடம் ரெண்டு இடத்துலையுமே இல்லை, அதாவது ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரெண்டு பிளேஸில் இல்லை, ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே பிளேஸில் சார், ஒன்று ஒரு ஏரியாவில் இருக்குது. குளம் வந்துட்டு ஒரு ஏரியாவில் மொஹஞ்சதாரோவில் இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தானிய களஞ்சியம் பார்த்தீங்கன்னா ஹரப்பாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அவங்க மேபி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நமக்கு கிடைச்சது வந்துட்டு அது அகழ்வாராய்ச்சி பண்ணி கிடைக்கும் போது தானிய களஞ்சியம் ஹரப்பாவில் கிடச்சிருக்கு. இது வந்துட்டு மொஹஞ்சதாரோவில் பார்த்தீங்கன்னா அந்த பெருங்குளம் கிடச்சிருக்கு. ரைட்டுங்களா. இப்போ தானிய களஞ்சியம் இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, எப்படிலாம் இதை வந்துட்டு இருந்திருக்குங்கிறத பார்க்கலாம். செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட, இதுவுமே பாருங்கள் செங்கலை வச்சு அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு அடித்தளம் போட்டிருக்காங்க. அடித்தளம் போட்டு பெரிய உறுதியான கட்டட அமைப்பாக தான் கட்டியிருக்காங்க. லார்ஜ் ஸ்டடி ஸ்ட்ரக்சர் வித் அ ஃபவுண்டேஷன் மேட் ஆஃப் பிரிக்ஸ். ஓகேவா, இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. ஸோ இந்த பில்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. யூஸ் ஃபார் ஸ்டோரிங் கிரெயின்ஸ். என்னெல்லாம் வந்துட்டு இங்கே சேமித்து வச்சுருக்காங்கிறதுக்கான அந்த எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள்ளு மற்றும் பருப்பு வகைகள், இதனுடைய மிச்சங்கள் வந்து இந்த இதில் வந்துட்டு சிதறி கிடக்கு. இதை அகழ்வாராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. அந்த ஸ்ட்ரக்சரில் கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள்ளு, பருப்பு வகைகளோட மிச்சங்கள் வந்துட்டு சிதறி கிடக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்கேட்டர்ட் ரிமைன்ஸ்னால் மிச்சம் இருக்கிறது, மீதி. ஸ்கேட்டர்ட் ரிமைன்ஸ் ஆஃப் வீட்டு, பார்லே, மில்லட்ஸ், சீசம்னா எள்ளு. ஓகேங்களா. சீசம் அண்ட் பல்சஸ் வேர் ஃபவுண்டு எங்கே, இந்த தானிய களஞ்சியத்தில். ஸோ இந்த தானிய களஞ்சியம் வந்து இந்தியாவில் ஒரு ஏரியாவில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஹரியானா. ஸோ நம்மக்கிட்டே இந்த ஹரியானா இருக்குது. அங்கேயுமே வந்து பஞ்சாப் ஹரியானாங்கிறது பாகிஸ்தான்லையுமே இருக்குது. சரிங்களா. இது வந்துட்டு நம்ம ஹரியானாவில் கண்டுபிடிக்கப்பட்டது தான். ராஹி கர்கிங்கிற ஏரியாவில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பான்னு சொல்கிறாங்க. ஸோ ஹரப்பாலே இப்போ வந்துட்டு முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, ஏர்லி ஹரப்பான்னு ஒரு 2-3 ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த 2-3 ஸ்டேஜஸ் என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். இங்கே இந்த தானிய களஞ்சியம் ஹரியானாவில் ராகி கர்கியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தானிய களஞ்சியம் எந்த காலத்தை சேர்ந்தது, ஹரப்பா நாகரிகத்தில் எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. பிரிக் வால்ட் கிரானரி வாஸ் டிஸ்கவர்ட் அட் ராகி கர்கி இன் ஹரியானா. இட் டேட்ஸ் பேக் டு மெச்சூர் ஹரப்பன் பீரியட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ தானிய களஞ்சியம் எங்கே இருக்குது, அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, எப்படிலாம் அதை கட்டியிருந்தாங்க, எதுக்காக அதை பயன்படுத்தினாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பெருங்குளத்துக்கான ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம கிளியராகவும் பார்த்துட்டோம், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடுத்தது என்ன பார்க்கலான்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு வணிகம் மற்றும் போக்குவரத்து. ஸோ அந்த நாகரிகத்தில் வணிகம் எப்படி இருந்துச்சு, போக்குவரத்து எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பெரும் வணிகர்கள். அங்கே இருந்த வணிகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும் வணிகர்கள். உதாரணமாக இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்கவர் ஒரு சின்ன வணிகர். அதுவே வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்காருன்னா அவர் வந்து பெரு வணிகர் இல்லைங்களா. அப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும்னா அந்தளவுக்கு வந்துட்டு பண வசதி இருக்கணும். அந்த மாதிரி பெரு வணிகர்கள் தான் இந்த நகரத்தில் வந்துட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் தரப்படுத்தப்பட்ட எடைகள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகள் வந்து அங்கே இருந்திருக்கு. ஸோ ஒரு சில சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது. நம்ம டெலிகிராமில் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் வந்து ஷேர் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அனுப்பிடுறேன். சரிங்களா. ஸோ இது தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகள்னால் ஸ்டாண்டர்டைஸ்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். அதாவது 1/4 கிலோனா அது இப்படி தான். இப்போ நமக்கெல்லாம் வந்து கிராமத்தில் பார்த்திங்கன்னா கிலோ தட்டு வச்சு தான் வந்துட்டு கிராமத்தில் வாரம் ஒரு முறை வந்துட்டு இது கூடும், என்னென்னா சந்தை கூடும். ஸோ அந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா விற்கிறவங்க வந்துட்டு கிலோ தட்டு வச்சு தான் வந்துட்டு விற்பாங்க. இப்போலாம் அது வந்து மிஷின் வந்துருச்சு. முன்னாடிலாம் அந்த கிலோ தட்டு தான். ஸோ எங்கள் பாட்டிலாம் வந்துட்டு கிலோ தட்டு எடுத்து தான் போவாங்க சந்தைக்கு விற்கிறதுக்கு. அப்போ 1/2 கிலோ கல் ஒரு சைஸில் இருக்கும், 1/4 கிலோ கல், 1/2 கிலோ கல் ஒரு சைஸில் இருக்கும், 1 கிலோ கல் ஒரு சைஸில் இருக்கும் இல்லைங்களா. சாரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா
எல்லா இடத்துலையுமே வந்து தரப்படுத்தப்பட்ட ஸ்டாண்டர்டைஸ்ட். இப்போ வந்துட்டு அந்த ஒரு சந்தைக்கு போனோம்னா எல்லாத்தையுமே ஒரே சைஸில் தான் 1/4 கிலோ கல் இருக்கும், ஒரே சைஸில் தான் 1/2 கிலோ கல் இருக்கும், அதே மாதிரி தான் 1 கிலோ கல் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் இருக்காது. அதை தான் சொல்கிறாங்க தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகள். ஸோ இப்போது ஒரு இவ்வளோ பெரிய அளவில் வந்துட்டு ஒரு கல் இருக்குன்னா ஒருத்தர் அது 1/2 கிலோனும் 1/4 கிலோனும் இன்னொருத்தர் வந்து 1/2 கிலோனும் வைக்கல. அந்த அளவு ப்ளஸ் அதனுடைய எடைகள் எல்லாமே வந்துட்டு ஸ்டாண்டர்டைஸ்டு யூனிஃபார்மாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் இந்த பாயிண்ட். அடுத்தது பாருங்க, ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை உடைய வண்டிகள் அங்கே இருக்குன்னு சொல்றாங்க. கார்ட்ஸ் வித் சாலிட் வீல்ஸ். கார்ட்னா குதிரை வண்டி, மாட்டு வண்டி, அதை தான் வந்து புல்லட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹார்ஸ் கார்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கார்ட் அந்த வண்டிகள் இருக்கு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்கள். அந்த ஆரக்கால்னா வந்துட்டு ஸ்போக்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லாமல் இது திடமான சக்கரமாக தான் வந்துட்டு அந்த டைமில் வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்தளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், வணிகத்தில் ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்னென்னா மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம். அப்போது கடல் வணிகமும் இவங்ககிட்ட இருந்திருக்கு. யார் கூட? மெசபடோமியா கூட. அதுக்கான சான்று என்ன சொல்கிறாங்கன்னா, சிந்துவெளியோட முத்திரைகள், சீல்ஸ். சிந்துவெளியோட முத்திரைகள் எங்கே இப்போ இருக்குன்னா, இப்போ தற்காலமாக எங்கே அது கிடைச்சிருக்குன்னா ஈராக்கு, குவைத்து, சிரியா. இது வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய நேம் இல்லைங்களா. இந்த பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியா. இந்த மெசபடோமியாவில் இருந்த இடம் தான் இப்போ என்ன சொல்கிறோம், ஈராக்கு, குவைத்து, சிரியான்னு சொல்கிறோம். அது பண்டைய காலத்தில் மெசபடோமியா நாகரிகத்துக்குள்ளே இருந்த ஒரு ஏரியா. அந்த ஏரியாவை என்ன சொல்கிறாங்கன்னா சுமேர் பகுதிகள்னு சொல்கிறாங்க. அப்போது மெசபடோமியாவில் அதுக்கு பேர் சுமேர் பகுதி. இப்போது அது வந்து 3 நாடாக பிரிஞ்சிருக்கு. ஈராக்கு, குவைத்து, சிரியான்னு 3 நாடாக பிரிஞ்சிருக்கு. அந்த ஏரியாவில் சிந்துவெளியோட முத்திரைகள் கிடைச்சிருக்கு. அப்போ மெசபடோமியாவு வந்து மேலே இருக்குது, யூரோப்பில் இருக்குது. அங்கே தான் வந்து அந்த பாருங்கள் ஈராக்கு, குவைத்து இதெல்லாம் வந்துட்டு அது ஒரு பக்கம் இருக்குது. நம்ம கீழே இருக்கோம், ஏஷியாவில் கீழே இருக்கோம். அப்போ இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு கடல் வணிகம் இருந்திருக்கு. அதனால தான் இந்த சிந்துவெளி முத்திரைகள் அங்கே கிடச்சிருக்கு. அப்போ ஏதோ ஒரு வழியில் இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க, ஏதோ ஒரு வேலைக்காக. அப்போ என்ன, அது ஒரு வாணிகமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் எக்ஸ்டென்சிவ் மேரிடைம் ட்ரேடு. கடல் வணிகம் வந்து விரிவான கடல் வணிகம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இண்டஸ் வேலி சீல்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட் இன் த சுமேரியன் ரீஜன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் மெசபடோமியா சஜஸ்டிங் லிங்க்ஸ் டு மாடர்ன் டே ஈராக், குவைட் அண்ட் சிரியா. ரைட்டுங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள், இன்னொரு பாயிண்ட். அந்த வணிகத்துக்கு இன்னொரு ப்ரூஃப் மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா, சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரம்சன் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணுறாருன்னா, மெலுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன்கள் வாங்கியதாக நாரம்சன் பற்றிய காவியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ புராண கதைகள் இருக்குது இல்லைங்களா, நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம் புராண கதைகள் இருக்குது. அதில் வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ் பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா. அதே மாதிரி சுமேரிய பகுதிகள், இந்த சுமேர் பகுதிகள் ஆட்சி செஞ்ச சுமேரியாவின் அக்காடிய பேரரசு, அங்கே ஒரு பேரரசு இருக்குது. அந்த பேரரசுக்கு உட்பட்ட அரசன் தான் நாரம்சன்ங்கிற ஒரு கேரக்டர். அவர் மெலுக்காங்கிற இடத்துல அணிகலன்கள் வாங்கியதாக அந்த காவியத்தில் வந்துட்டு கூறப்பட்டிருக்கு. An epic concerning Naram-Sin states that the king who ruled over the Akkadian empire of Sumer procuredனா வாங்குறது அர்த்தம், வாங்கியிருந்தா ப்ரொக்யூர் ஆர்னமெண்ட்ஸ் ஃப்ரம் அ பிளேஸ் கால்ட் மெலுக்கா. இந்த மெலுக்கா வந்து எங்கே இருக்குன்னா சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது சிந்துவெளி நாகரிகத்துக்கும் இந்த சுமேரிய பகுதி எங்கே இருக்குது, மெசபடோமியா இருக்குது. 2 பேருக்குமே வந்துட்டு அந்த வணிக வர்த்தக அந்த பரிமாற்றங்கள் இருந்திருக்குங்கிறதுக்கான எவிடன்ஸ் தான், சான்று தான் இன்னொரு இந்த விஷயம். சரிங்களா? ரைட். பாருங்கள், போக்குவரத்திற்கு காளைகளை பயன்படுத்தினர். புல்ஸ் வேர் யூஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ அங்கே மேலே பார்த்தோம் வண்டிகள், கார்ட்டுங்கிறது அந்த மாட்டு வண்டி, அதுதான் வந்து கார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு நம்ம காளைகளை தான் பயன்படுத்தி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அந்த விஷயத்தை அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அதை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள், இந்த சிலிண்டரிக்கல் சீல்ஸ், இந்த சிலிண்டர் சீல்ஸு எங்கே இருக்குன்னா சிந்துவெளி பகுதியிலும் இருக்குது. பாரசீக வளைகுடா பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது மெசபடோமியா, அங்கே பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியா அந்த ஏரியாவில் கண்டுபிடிச்ச மாதிரியே அந்த சிலிண்டரிக்கல் சீல்ஸ் வந்து எங்கே இருக்குது, சிந்துவெளி நாகரிகத்திலும் அந்த பகுதியிலுமே காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. சிலிண்டர் சீல்ஸ் similar to those found in Persian Gulf and Mesopotamia have been discovered in the Indus Valley civilization. அப்போ இங்கே இருக்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்துவெளி நாகரிகத்துக்கு உட்பட்ட சில விஷயங்கள் அங்கே மேலே கிடச்சிருக்கு மெசபடோமியாவில் மட்டுமே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இங்கே சிந்துவெளி நாகரிகத்தை கிடச்சிருக்கு. அப்போது 2 பேருக்கும் இடையில் ஒரு வணிகம் நடந்ததுக்கான விஷயம் வந்து ஊர்ஜிதப்படுத்த முடிகிறது. அதுக்கான சான்றுகள் தான் இது. சரிங்களா? வணிகம் மற்றும் போக்குவரத்துக்கு காளைகளை வந்து பயன்படுத்தினார்கள். அந்த பாயிண்ட் முக்கியமானது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம், கப்பல் கட்டும் தளம். இப்போது வணிகம் வந்துட்டு கடல் வணிகம் வந்து செஞ்சுருக்காங்க.
இல்லைங்களா? மேலே பார்த்தோம், மெசபடோமியா கூட கடல் வணிகம் வந்து செஞ்சுருக்காங்க. அப்போது கடல் வழியாக பிரயாணம் செய்யணும்னா அதுக்கு வந்து கப்பல் தேவை. அப்போது கப்பல் கட்டி இவங்க வந்துட்டு கடல் வணிகம் செஞ்சுருக்காங்கங்கிறதுக்கான அந்த எவிடன்ஸ் எங்கே இருக்குன்னா, கப்பல் கட்டுற தளம், அந்த தளம் வந்துட்டு லோத்தல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வந்து குஜராத்தில் இருக்குது. ஸோ இங்கே இருக்கு பாருங்க, குஜராத். டாக்யார்ட்னா கப்பல் கட்டும் தளம். குஜராத்தில் லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. டாக்யார்ட் ஃபார் ஷிப் பில்டிங் அண்ட் ரிப்பேர் வாஸ் டிஸ்கவர்ட் அட் லோத்தல் இன் குஜராத். இது வந்து கப்பல் கட்டுறது, புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ஷிப் பில்டிங்கு. இது செப்பனிடம் தளம்னா ரிப்பேருக்கு, எது வெளியில் போயிட்டு ஒரு டேமேஜாக இருக்குன்னா அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்துட்டு இங்கே ஒரு டாக்யார்டு இருக்குது, அதுதான் தளம். அந்த தளத்தில் வந்து தான் இதெல்லாம் செஞ்சுப்பாங்க. அது குஜராத்தில் லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது கப்பலில் வந்துட்டு கப்பல் வணிகம் நடந்திருக்கு. அந்த கப்பலுக்கான கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளமே வந்துட்டு அதை அமைச்சு அந்த தளத்தில் கப்பல் வந்து ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. புதுசாக கப்பல் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்கிறது புரியுது இல்லைங்களா? ஸோ இந்த லோத்தல் கப்பல் கட்டும் தளம் லோத்தல் எங்கே இருந்திருக்குன்னு பாருங்கள். குஜராத்தில் சபர்மதின்னு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்று, இந்த சபர்மதியோட துணை ஆற்றின் கரையில் தான் இந்த லோத்தல் வந்து இருக்குது. லோத்தல் இஸ் சிட்டுவேட்டட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் அ சபர்மதி ரிவர் இன் குஜராத். சபர்மதி ஆறுன்னு ஒன்று இருக்குது. சபர்மதி, அதுக்கு ஒரு துணையாறு இருக்குது. அந்த துணையாறுடைய ஆற்றங்கரையில் தான் இந்த லோத்தல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். மொஹஞ்சதாரோவுடைய தலைவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, லீடர் ஆஃப் மொஹஞ்சதாரோ. ஏன்னா ஒரு அமர்ந்த நிலையில், உட்கார்ந்த நிலையில், ஒரு தவம் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு இது உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஆண் சிலை வந்து எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போது ஒரு ஆண் சிலை, லீடர் ஆஃப் மொஹஞ்சதாரோ, அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டால் மொஹஞ்சதாரோன்னு வந்து சொல்லணும். சரிங்களா? ஸோ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் லீடராக இருக்கலாம் அப்படின்னு வந்து கருதுறாங்க. ஸ்டாச்சு ஆஃப் சீட்டட் மேல் ஃபிகர் ஹேஸ் பின் டிஸ்கவர்ட் அட் மொஹஞ்சதாரோ. ஸோ மொஹஞ்சதாரோவில் தான் அமர்ந்த நிலையில் இருந்த ஓர் ஆண் சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவரை என்ன சொல்கிறாங்க? தலைவராக இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ஊகிக்கிறாங்க. சரிங்களா? ஒரு யூகம்தான். நெக்ஸ்ட் பாருங்கள், தொழில்நுட்பம். ஸோ என்ன மாதிரி டெக்னாலஜிலாம் வந்து பயன்படுத்தினாங்கன்னா, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினார். டெவலப்ட் ஸ்டாண்டர்டைஸ்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். இந்த பாயிண்ட் நம்ம மேலேயே பார்த்தோம், அந்த வணிகங்கிற அந்த டாபிக் கீழே. ஸோ ஸ்டாண்டர்டைஸ்டு, இது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான வெயிட்ஸ், ஒரே மாதிரியான அளவீடுகள் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டு. குஜராத் மாநிலத்தில் லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினால் அளவுகோல். அளவுகோல்னா என்னது? ஸ்கேல், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நமக்கு வந்து ஸ்மால் சைஸ் ஸ்கேல் 15 சென்டிமீட்டர் ஸ்கேலு, 30 சென்டிமீட்டர் ஸ்கேலு நம்ம இருக்கு இல்லையா? அது மாதிரி அளவுகோல் வந்துட்டு அப்போது எப்படி இருந்திருக்குன்னா, அங்கே வந்துட்டு நமக்கு தந்தத்திலே வந்து செஞ்சுருக்காங்க, யானையோட தந்தத்தில். அதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 1704 மில்லிமீட்டர், 1704 மில்லிமீட்டர். சரிங்களா? அதுதான் வந்துட்டு மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஐவரி ஸ்கேல் டிஸ்கவர்ட் அட் லோத்தல் இன் குஜராத் ஃபீச்சர்ஸ் மைன்யூட் கிராஜுவேஷன்ஸ் as small as 1.704 மில்லிமீட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போல்லாம் நமக்கு அடிஸ்கேல், அதான் அடிஸ்கேல் தானே சொல்லுவோம், 15 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர். ஒன்று கிளாஸில் இருக்கும், கண்ணாடி ஸ்கேல் இருக்கும், இல்லைனா வந்து ஸ்டீலில் கூட இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து மரத்தில் செய்வாங்க. அதில் தான் வந்து நமக்கு 90s கிட்லாம் தெரியும், அடி வெளுத்து விட்டுருவாங்க அதில் தான், ஸ்கூல்லலாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்கேல், அது வந்து அளவுகோல் தானே. அந்த ஸ்கேல் பாருங்கள், குஜராத் மாநிலத்தில் லோத்தலில் தந்தத்தில் செஞ்சுருக்காங்க. யானையுடைய தந்தம்னு நினைக்கிறேன். ரைட், தந்தம்னா அதுதான், ஐவரினா அதுதான். நெக்ஸ்ட்டு என்ன பாயிண்ட்னா, சமகாலத்திய நாகரிகங்கள். அப்போது சிந்துவெளி நாகரிகம் இருக்கும்போது இன்னும் சில நாகரிகங்கள் அதனுடைய சமகாலத்தில் இருந்திருக்கு இல்லைங்களா? அந்த சமகாலத்திய நாகரிகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல் இதுதான் மிகச்சிறிய அளவுகோல். திஸ் இஸ் அ ஸ்மாலர் ஸ்கேல் ஃபவுண்ட் அமாங் த கான்டெம்பரரி சிவிலைசேஷன்ஸ். கான்டெம்பரரினா சமகாலத்தில். ஸோ அந்த டைமில் இதுதான் வந்து ரொம்ப ஸ்மாலர் ஸ்கேல். அப்போ அவ்வளோ மைன்யூட்டாக வந்து ஒர்க் நடந்திருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் வந்துட்டு செம்புன்னு சொல்கிறாங்க. இது பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, கிளியராக பார்த்துக்கோங்க, முக்கியமான இன்ஃபர்மேஷன். Copper was the first metal discovered and used by humans. பாருங்க, டிஸ்கவர்ட் கண்டுபிடிக்கப்பட்டு மற்றும் பயன்படுத்தப்பட்ட, யூஸ்ட் பை ஹியூமன்ஸு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க திமுக ஆட்சியில் இருந்தப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பை பயன்படுத்தியதற்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு. அப்போது செம்பை விட இரும்பு வந்து முன்னாடி, அந்த இரும்பு காலம்ங்கிறது. அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பை பயன்படுத்தியதற்கான
அந்த எவிடன்சஸ் சான்றுகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து லேட்டஸ்ட்டாக நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம். ஏன்னா இரும்பு ஏன் வந்துட்டு செம்பு வந்து துருப்பிடிக்காது, இரும்பு துருப்பிடிச்சு அந்த இது வந்துட்டு மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும். அப்போது இரும்புக்கான எவிடன்ஸ் வந்து கிடைக்கிறது சிரமம். அப்படியுமே ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நம்ம வந்துட்டு கார்பன் டேட் C14 கார்பன் டேட் பண்ணி பார்க்கும்போது அது 5000 வருஷம் பழமையானதுன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து இவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே வந்துட்டு அது ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பார். எங்களுடைய நாகரிகம் பாருங்கள், எங்கள் தமிழ் நாகரிகம் 5000 வருஷத்துக்கு பழமையானது அப்படின்னு அவர் ஒரு அறிக்கையுமே கொடுத்துருப்பாரு. ஸோ இது நம்ம லேட்டஸ்ட்டாக பட் புக்கில் கொடுத்துருக்கிறது வந்து இதுதான். காப்பர் வாஸ் த ஃபர்ஸ்ட் மெட்டல் டிஸ்கவர்ட் அண்ட் யூஸ் பை ஹியூமன்ஸ், செம்பு. ஓகேங்களா? அடுத்தது மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன இந்த பாயிண்ட் பாருங்க. ஏன்னா வெண்கலம் தான் இதனுடைய காலம் சொன்ன பிரான்ஸ் ஏஜ். வெண்கலத்தால் ஆன நடன மாது என்ற சிறிய பெண் சிலை கிடைத்தது. இச்சிலையை முதலில் கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜான் மார்ஷர் அவர்கள். A small bronze statue known as Dancing Girl was found at Mohenjo-daro. Sir John Marshall was the first to discover this statue. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் கேட்பாங்க. நடன மாது என்ற பெண் சிலை எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா மொஹஞ்சதாரோ. யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா சர் ஜான் மார்ஷல். நெக்ஸ்ட் பார்க்கலாம் கேவிடி வளாகம். இதுவுமே வந்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான். இந்த கேவிடி வளாகம் அப்படின்னா என்னன்னா கொற்கை, வஞ்சி, தொண்டி. அதுதான் கேவிடினா கொற்கை, கே ஃபார் கொற்கை, வி ஃபார் வஞ்சி, டி ஃபார் தொண்டி. கேவிடி காம்ப்ளெக்ஸ் இங்கே இருக்கு பாருங்க, கொற்கை, வஞ்சி, தொண்டி. இந்த இது வந்துட்டு நம்ம இந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேர். இது வந்துட்டு மேலே நார்த் இந்தியாவில் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நார்த் இந்தியாங்கிறத தாண்டி இந்த சிந்துவெளி நாகரிகத்திலேயே இந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இந்த ஏரியாவில் வந்து இந்த வளாகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது போக ஆப்கானிஸ்தானில் ஓடுற நதியோட பேர் பார்த்தீங்கன்னா காவிரி பொருன்ஸ். காவிரி பொருன்ஸ்னா பொருணை நதின்ட்டு நமக்கு தமிழ்நாட்டில் இருக்குது இல்லைங்களா, அதுதான் பொருன்ஸு. காவேரிக்கு தான் வந்து காவிரி. அதுவே பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு வந்து காவிரி வாலா. இது பொருணை அப்படியே வந்து இருக்குது. காவிரி வாலா பொருணை இன் பாகிஸ்தான். ஸோ இங்கே இருந்த பெயர் அங்கேயும் வந்து போயிருக்கு. அப்போது மக்கள் இங்கேருந்து அங்கே போயிருக்கலாம், அல்லது அங்கேருந்த மக்கள் இங்கே வந்திருக்கலாம்ங்கிற ரெண்டு கான்செப்ட் இருக்குது. பட் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இங்கேருந்து தான் அங்கே போயிருப்பாங்க. ஏன்னா சிந்துவெளி நாகரிகத்தை விட வைகை நதிக்கரை நாகரிகம் வந்துட்டு முன்னோடிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுதான் வந்து கீழடி ஆராய்ச்சியில் வந்து நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்க விஷயங்களும் கூட. ஓகேங்களா? அதுதான் இது வந்துட்டு ஓகே காவேரி ஆமாம் கரெக்ட் தான். வைகை நதி இது வந்துட்டு சிந்துவெளி நாகரிகத்தோட வைகை நதி நாகரிகம் வந்துட்டு பழமையானதுன்னு அந்த கீழடி மூலமாக சில எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பேர்லாம் நமக்கு இங்கே இருந்தது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பேர், அது வந்து அங்கே மேலே கிடைச்சிருக்குன்னா அப்போ இங்கேருந்து அங்கே ஒரு வணிகத்துக்கோ இல்லை வேறு ஏதோ விஷயத்துக்கோ இங்கேருந்து மக்கள் போயிருக்கணும் இல்லைங்களா? அதுதான் அந்த விஷயத்தை வந்து குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த நாகரிகத்தில் வந்துட்டு உடைகள் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். என்ன மாதிரியான உடைகள் இது பண்ணாங்க? பொதுவாக பருத்தி ஆடை, ஜென்ரலி காட்டன் கிளாத்திங். ஸோ காட்டன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஸ்பிண்டில்ஸ் ஆஃப் விண்டிங் த்ரெட் வேர் டிஸ்கவர்ட். ஸோ அந்த சுழல் அச்சுகள் வந்துட்டு நூல் நோக்கிறதுக்காக இது பண்ணுவாங்க. ஸோ பருத்தி ஆடைனாலே நூல் தானே, ஸோ அதுக்கான சுழல் அச்சுகள் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் கம்பளி ஆடைகளும் உபயோகிக்கப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. உல்லன் கார்மெண்ட்ஸ் வேர் ஆல்சோ யூஸ்டு. படைகள் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. படைகள் there was no evidence of the existence of armies வந்து சொல்கிறாங்க. படைகள் இருந்திருந்தால் அப்போது அந்த படைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் வந்து ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், இது எக்ஸாமில் அடிக்கடி கேட்ட பாயிண்ட். திரும்ப இந்த பாயிண்ட் சிந்துவெளி நாகரிகத்திலேருந்து திரும்ப கேட்ட பாயிண்ட் வந்து இது என்னன்னா, சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையின் பயனை அறிந்திருக்கவில்லை. The people of Indus Valley were unaware of the use of iron and horses. புரியுதுங்களா? இதனால தான் சிந்துவெளி நாகரிகத்தை விட நம்மளுடைய இரும்பு நாகரிகம் தமிழ்நாட்டில் வந்து அந்த இரும்பு நாகரிகம் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ்நாட்டில். அப்போது அதை வச்சு ஒரு கன்க்ளூஷன் வரலாம், சிந்துவெளி நாகரிகத்தை விட நம்மளுடைய நாகரிகம் பழமையானது. ஏன்னா செம்புக்கு முன்னாடி இருந்த ஒரு மெட்டல் தான் வந்து இரும்பு. இப்போ சிந்துவெளி மக்களுக்கு இரும்பும் தெரியலை, குதிரையும் தெரியலை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டுமே இருந்திருக்கு. அதுவும் நம்மலாம் என்ன பண்ணுவோம்னா அப்போ வந்துட்டு நாட்டு குதிரைன்னு ஒன்று இருக்கும், கழுத மாதிரி தான் இருக்கும்.
அது ஹைட் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி குதிரைகள் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல் அரேபிய சைட்லேருந்து குதிரைகள் வந்து இறக்குமதியும் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? அப்போது நமக்கு ரெண்டுமே தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு தெரியவில்லை. அதனால் நம்மளுடைய நாகரிகம் அவங்களுக்கு முன்னோடியாக இருக்கலாம்ங்கிற ஒரு கருதுகோளும் உள்ளது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை, அந்த மணிக்கற்களோட பேர் என்ன சொல்கிறாங்க, கார்னெலியன் சொல்கிறாங்க. அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆபரணம்னா இது இப்போது ஒரு இது தங்கத்துலேயோ இந்த மாதிரி நம்ம வளையல் செஞ்சு போகிறோம் இல்லையா, அது வந்து தங்க ஆபரணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிந்துவெளி மக்கள் ஆபரணம் எதை வச்சு செஞ்சுருக்காங்கன்னா சிவப்பு நிற மணிக்கற்கள், அதாவது கார்னெலியன் பீட்ஸ், கார்னெலியன் ஸ்டோன்ஸ் ஆர் கார்னெலியன் பீட்ஸ் அப்படின்னாலும் சொல்லலாம். த பீப்புள் ஆஃப் த இண்டஸ் வேலி யூஸ் ரெட் கலர்ட் கார்னெலியன் பீட்ஸ் டு மேக் ஆர்னமெண்ட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அங்கே செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது தான். இந்த கார்னெலியங்கிறது முக்கியம். அடுத்து பாருங்கள், தொழில் என்ன மாதிரி தொழிலெலாம் செஞ்சாங்க. இப்போ ஒரு இடத்துல நிலையாக உட்காந்து அங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கான தொழில்கள் அங்கே வந்து இருந்திருக்கும். என்ன மாதிரி தொழில்கள் அப்படின்னு புக்கில் கொடுத்துருப்பாங்கன்னா முதன்மை தொழில்கள் அப்படின்னு வந்து எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ப்ரைமரி ஆக்குபேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் நிறைய தொழில்கள் வந்து அங்கே இருந்திருக்கான எவிடன்சஸ் இருக்குது. வேளாண்மை, கைவினை பொருட்கள், கைவினை பொருட்கள் செய்தல், பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல், மேலே பார்த்தோம் இல்லைங்களா அணிகலன்கள், அதை செய்யக்கூடிய தொழில் இதெல்லாம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சரல், ஹேண்ட்கிராஃப்ட்ஸு, பாட்ரினா பானை வனைதல், ட்ரேடு வர்த்தகம், அண்ட் ஆர்னமெண்ட் மேக்கிங். இந்த பாயிண்ட் இங்கே வராது. பானை வனைதல் தான் பாட்ரி. ஸோ அது போக பாருங்கள், வர்த்தகர்கள் இருந்திருக்காங்க, வணிகர்கள் இருந்திருக்காங்க, கைவினைஞர்கள், ஆர்டிசன்ஸ், இந்த கைவினை பொருட்களை செய்கிறவங்க தான் கைவினைஞர்கள். அதுக்கு இங்கிலீஷில் வந்து ஆர்டிசன்ஸ். ட்ரேடர்ஸ், மெர்ச்சன்ட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு இவங்க இருந்திருக்காங்க எங்கள் சிந்துவெளி நாகரிகத்தில். அது போக கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்திருக்கிறது. அனிமல் ஹஸ்பண்ட்ரி வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தேர் ஆக்குபேஷன்ஸ். அப்போ கால்நடை வளர்ப்புனா பக்கத்துலேயே வந்துட்டு அவங்க அதுக்கானது இது வந்துட்டு வீட்டில் வளர்த்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ பசுமாடு இருக்குன்னா அதுக்கு அவங்க தேவை இருக்கும். ஆடு, மாடு, அந்த மாதிரி நாய், அந்த மாதிரி அதையுமே வந்து ஒரு தொழிலாகவே செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரி வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தேர் ஆக்குபேஷன்ஸ். அதே போல் சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்ததுன்னு சொல்லுவாங்க. தேவர் ஆல்சோ அவேர் ஆஃப் த யூஸ் ஆஃப் வீல். ஏன்னா நம்ம மேலே பார்த்தோம் வண்டி வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டினா இப்போது வண்டிக்கு சக்கரம் கண்டிப்பாக தேவை. அப்போ அந்த சக்கரத்தோட பயனை அவங்க தெரிஞ்சிருக்கிறார்கள். அது வந்து ஆரக்கால் இல்லாத ஒரு சக்கரம்னு வந்து சொல்கிறாங்க. ஆரக்கால் இல்லாத ஒரு சக்கரம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ்டாக, அந்த காலத்தில் அட்வான்ஸ்டாக இருந்திருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் மட்பாண்டங்கள், பாட்ரி. இங்கே நம்ம சொன்னோம் பானை வனைதல். அப்போ பானை வனைதல்னால் நிறைய பானங்கள், மண்ணாலான பானங்கள் தான் மட்பாண்டங்கள். அப்போ என்னென்ன பானையெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? அதில் என்னென்ன மாதிரி வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு வண்ண மட்பாண்டங்களில், அதாவது வந்து பானை வந்துட்டு இப்படி இருக்குங்களா, இதுதான் வந்து பானை இல்லைங்களா, இப்படி தானே இருக்கும், ரைட், இப்படி தான் இருக்கும், ரைட். ஸோ இது வந்து சிகப்பு கலரில் இருக்குது. அதுக்குள்ளே வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் பெயிண்ட், அதாவது ஏதோ ஒரு பிக்சரோ இல்லை ஏதோ ஒரு இதை வந்துட்டு வரைஞ்சி, அதாவது பானை வந்து ஃபுல்லாக சிகப்பு கலரில் இருக்கும். அதில் உள்ள வந்து ஒரு பிக்சரோ இல்லை டயக்ராம் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், டிசைன் ஏதோ ஒன்று, அதை வந்து கருப்பு வண்ணத்தில் வந்து செஞ்சுருக்காங்க. அதுதான் இந்த பாயிண்ட். சிவப்பு வண்ண மட்பாண்டங்களில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்த மட்பாண்டங்களை பயன்படுத்தினு சொல்கிறாங்க. தே யூஸ் பாட்ரி ஃபீச்சரிங் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் இன் பிளாக் ஆன் ரெட் பேக்ரவுண்ட். ஸோ இந்த இதில் பாருங்கள் கிளியராக புரியுது. பேக்ரவுண்ட் வந்து சிவப்பு கலர், சிவப்பு பேக்ரவுண்டில், அதுதான் வந்து இந்த பானை முழுசாக வந்து போட்டுறாங்க. அதுக்கு மேலே டிசைன்ஸ் வந்துட்டு என்ன கலர் போடுறாங்கன்னா பிளாக். ஏன்னா சிகப்பு கலரில் பிளாக் போட்டால் சும்மா நச்சுன்னு இருக்கும், அது நல்லா எடுத்துக்காட்டும். அந்த சிகப்பு கலரு அந்த கருப்பை வந்து நல்லா எடுத்துக்காட்டும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அப்போவே யோசித்து பண்ணியிருக்காங்கன்னு வந்துட்டு இந்த பாயிண்டில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் அவங்களுடைய சமய நம்பிக்கை, ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் என்ன மாதிரி இருந்ததுன்னா சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி அல்ல, இதுதான் கரெக்ட். நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. நம்ம மேலேயே பார்த்தோம், அரண்மனைகள் ப்ளஸ் வழிபாட்டு தலங்கள் இல்லைங்களா, வழிபாட்டு தலங்கள் இது இருந்ததுக்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கல. அப்போ வழிபாட்டு தலங்கள் இருந்ததுக்கான சான்றுகள் கிடைக்காத போது அவங்க என்ன மாதிரியான சமய நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரமும் நமக்கு கிடைக்காமலே போயிடுது. நோ டைரக்ட் எவிடன்ஸ் ஹேஸ் பீன் ஃபவுண்ட் ரிகார்டிங் த வர்ஷிப் அண்ட் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் ஆஃப் த இண்டஸ் வேலி பீப்புள். ஏன்னா நமக்கு தான் கிடைக்கவே இல்லையே. கிடைச்சாதானே ஏதாவது வந்து இவங்க இந்த சமயத்தை ஃபாலோ பண்ணாங்க, இப்படி இருந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அதான் நமக்கு கிடைக்கவே இல்லையே. என்ன ஒரு அசம்ஷன் வராங்கன்னா, ஒருவேளை
ஒருவேளை அவங்க தாய் தெய்வ வழிபாடு முறை வைத்திருந்திருக்கலாம், அதாவது அதை ஃபாலோ பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. மதர் காடஸ் வர்ஷிப் மே ஹேவ் பீன் எக்ஸிஸ்டட் டியூரிங் த சிந்துவெளி நாகரிகம். ஏன் இந்த கோட்பாடுக்கு, அதாவது இந்த பாயிண்ட்டை வந்து சொல்லியிருப்பாங்கன்னா, நடன மாதுன்னு ஒரு இது பார்த்தோம்ல, ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல, அது வந்து ஒரு பெண்ணோட சிலை, அந்த மாதிரி பெண்களோட சிலை நிறைய கிடைச்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய வழிபாடு தாய் தெய்வ வழிபாடாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு, ஒரு அசம்ஷனுக்கு வராங்க. ரைட், இது வரைக்கும் நம்ம ஹரப்பாவில் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன, தொழில்கள் என்ன இருந்தது, அந்த மட்பாண்டங்கள் என்னென்ன செஞ்சாங்க, அந்த ஹரப்பானா என்ன, மொஹஞ்சதாரோனா என்ன, ஹரப்பாவில் என்ன இருந்தது, தானிய களஞ்சியம், மொஹஞ்சதாரோவில் வந்துட்டு இது பெருங்குளம் இருந்தது, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ ஓரளவுக்கு வந்து மொஹஞ்சதாரோ ஹரப்பா சிந்துவெளி நாகரிகம்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போது சிந்துவெளி நாகரிகம் என்ன ஆச்சு, ஏன் அது வந்து அழிஞ்சுது? 3300 ஆரம்பிச்சிதுங்களா? இப்போ 3300 ஆரம்பிச்சு, ஒரு நிமிஷம், ஓகே, 3300 ஆரம்பிச்சு என்ன 1900 வந்து அது வந்து அழிஞ்சிருச்சுல. ஏன் அழிஞ்சது, என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கான சில பாயிண்ட்ஸ் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதை நோட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்கள், காதால் கேளுங்க போதும். கிமு 1900 ஆண்டு ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது. சாரியா, டைப்பிங் மிஸ்டேக்கு. ஸோ நம்ம இது கூகுள் வாய்ஸ் டைப்பிங் பண்ணுறோம், அதில் வந்துட்டு சில இது மாதிரி வந்து மிஸ்டேக் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கரெக்டான பிடிஎஃப் வந்துட்டு டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? சாரி. ஸோ 1900 பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகம் வந்து சரிய தொடங்குது. இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் பிகான் டு டிக்ளைன் அரவுண்ட் 1900 BC. ஸோ எதனால் அதுக்குன்னா சில காரணங்கள் சொல்கிறாங்க. கரையில், அதாவது வந்துட்டு இவங்க வந்துட்டு நதிக்கரையில் தானே வந்துட்டு அதனுடைய நாகரிக அந்த மக்கள் வந்து வாழ்கிறாங்க. அப்போது அந்த கரையில் உள்ள நகரங்களில் என்ன நடக்குதான், அடிக்கடி வெள்ளப்பெருக்கு நடக்குது. ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளட்டிங் இன் இட்ஸ் ரிவர் பேங்க் சிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க, அது ஒரு காரணம். ரெண்டாவது பாருங்கள், சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இன்வேஷன்ஸ். படைக்கான இது வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதாவது படை இருந்ததுக்கான ஒரு எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் அதையும் ஒரு காரணமாக தான் வச்சுருக்காங்க. படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்சு, காடுகளை அழித்தல், டீஃபாரஸ்டேஷன், அதுக்கப்புறம் தொற்று நோய் தாக்குதல், அவுட் பிரேக் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸு. மொஹஞ்சதாரோவில் இதெல்லாம் இதோட முடிஞ்சது, ஓகேங்களா? ஸோ இதுதான் பாருங்கள், மொத்தம் ஒரு 6 பாயிண்ட். கரையில் அடிக்கடி வந்து வெள்ளப்பெருக்கு, சுற்றுச்சூழல் மாற்றம் 2, 3 படையெடுப்பு, 4 இயற்கை சீற்றங்கள், 5 காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச், 6 காடுகளை அழித்தல் டீஃபாரஸ்டேஷன், 7வது தொற்று நோய் தாக்குதல் அவுட் பிரேக் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஸோ தொற்று நோய்க்குனா அந்த இடத்துல அந்த டைம் வந்து மருத்துவம் இருக்காது இல்லையா, அப்போ அதனுடைய மக்கள் வந்து இறந்துருப்பாங்க, கொத்தாக இறந்துருப்பாங்க. ஸோ அதனால் அதனுடைய அந்த நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம்னு இந்த ஒரு பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அனுமானத்தின் பேரில் சொல்கிறாங்க. இது உண்மையானு கேட்டால் நமக்கு தெரியாது, எது நடந்திருக்குன்னு நம்மளால் வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்து ஒரு 2 பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் வந்துட்டு அந்த இடத்தை என்ன பண்ணுறாங்க, உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. The archaeological site at Mohenjo-daro has been designated as வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் பை யுனெஸ்கோ. இந்த பாயிண்ட் முக்கியம். எங்கன்னா மொஹஞ்சதாரோ, அதாவது உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா மொஹஞ்சதாரோவில் இருக்குன்னு சொல்லணும், சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இதுவுமே பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதா? சுமேரியர்கள். அந்த மெசபடோமியா ஏரியாவில் சுமேர் பகுதின்னு ஒரு பகுதி பார்த்தோம்னா அங்கே வாழ்ந்த மக்களுக்கு பேர் தான் சுமேரியர்கள். அவங்க தான் முதலாக எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள்னு சொல்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் வாஸ் டெவலப்டு பை சுமேரியன்ஸ், ஓகேங்களா? ரைட். இதோட நமக்கு ஆக்சுவலாக லெசன் முடிஞ்சது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட், உலகம் அந்நாளில் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு 3 பாயிண்ட் இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த பாடம் முடிஞ்சது, சரிங்களா? ஓகே, சாரி. கிசா பிரமிடு. இந்த கிசா பிரமிடு பார்த்தீங்கன்னா கிமு 2500, இப்போது 3300 1900 தான் நம்மளுடைய நாகரிகமாக. அப்போது அந்த டைமில் இங்கே பாருங்கள், கிசா பிரமிட்னு வேறு இடத்துல, உலக மண்ணாலிலாம் வேறு இடத்துல வந்து கட்டியிருக்காங்க. சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது இந்த விஷயம் நடந்திருக்கு. கிசா பிரமிடு, பிரமிட் ஆஃப் கிசா வாஸ் பில்ட் ஆஃப் லைம்ஸ்டோன் அரவுண்ட் 2500 BC. இது ஒரு சிறப்பான விஷயம், அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதனால தான் புக்லையுமே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிகுராட். மெசபடோமியாவில் சுமேரியர் காலத்தில்
பாருங்கள் எல்லாமே மெசபடோமியாவுக்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் அவ்வளோ வந்து கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா மெசபடோமியா ஸ்டார்ட் ஆனது 3500, நம்ம சிந்துவெளி நாகரிகம் ஸ்டார்ட் ஆனது 3300. ஒரு 200 வருஷத்துலேயே நம்ம ஸ்டார்ட் ஆகிட்டோம். அதே போல் 2000 அவங்களது வந்து அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நூற்றாண்டு கழிச்சு, ஒரு 100 வருஷம் கழிச்சு தான் நம்மளோடது வந்து அழிஞ்சிருக்கு. ஸோ அதனால ஏர்லியராக ஸ்டார்ட் ஆனதில்லை. அதான் பண்டைய நாகரிகத்தில் இது ரெண்டும் வந்து முக்கிய பங்கு. அப்போ இவங்களுக்குள்ள நிறைய இது வந்துட்டு வர்த்தகங்கள் வணிகங்கள் நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஜிகராட்னு வந்து மெசபடோமியா சுமேரியர் காலத்தில் ஊர் நம்மு எப்படின்னாலும் சொல்லலாம் என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு ஒரு கோவில் வந்து கட்டியிருக்காங்க. அதாவது ஜிகராட்னு சொல்கிறாங்க. ஜிகராட் ஆஃப் பில்ட் டியூரிங் த சுமேரியன் பீரியட் ஆஃப் மெசபடோமியா பை கிங் நம்மு ஃபார் மூன் காட், சந்திர கடவுள் சின். அந்த டைமில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மூன் காடு, அந்த இது சூரிய கடவுள், சந்திர கடவுள், அதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ். அந்த மாதிரி சந்திர கடவுளுக்கு யார் வந்து கோவில் கட்டியிருக்காருன்னா நம்மு எங்கன்னா மெசபடோமியா சுமேரியரில் ஜிகராட், அதுக்கு பேர் வந்து ஜிகராட். சரிங்களா. நெக்ஸ்ட் அபு சிம்பல்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே எகிப்து அரசன் 2ஆம் ராமசஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் தான் இந்த அபு சிம்பல். அப்போ இரட்டை கோவில்கள் எங்கே கட்டப்பட்டிருக்கு? எகிப்தில். அது ப்ரிசைஸாக எங்கன்னா அபு சிம்பிள் த சைட் ஆஃப் ட்வின் டெம்பிள்ஸ் பில்ட் பை தி ஈஜிப்தியன் கிங் ராமசஸ் II, 2ஆம் ராமசஸ். சரிங்களா. இதோட நமக்கு பாடம் வந்து முடிவடைஞ்சிச்சுங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு புக் பேக். ஸோ புக் பேக் என்னங்கிறது அப்படியே பார்த்துடலாம். நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா பாடம் முடிஞ்சதுன்னா அடுத்து புக் பேக்குமே நமக்கு முக்கியம் தான். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடு. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? விச் மெட்டல்ஸ் வேர் த இண்டஸ் வேலி பீப்புள் அவேர் ஆஃப்? என்னென்னலாம் தெரிஞ்சிருந்ததுன்னா என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். செம்பு, வெள்ளி, இரும்பு, வெண்கலம். செம்பு, தங்கம், இரும்பு, வெள்ளி. செம்பு, வெள்ளி, இரும்பு, தங்கம். அப்போ இந்த இரும்புங்கிறது 3 இடத்துல இருக்கா? அதை பாருங்க. நம்ம மேலே பார்த்தோம், இந்த பாடம் பார்க்கும்போது சிந்துவெளி மக்கள் இரும்பின் பயனை அறிந்திருக்கவில்லை. இரும்பு ப்ளஸ் குதிரை ரெண்டுமே அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. அப்போ இரும்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். ஸோ இந்த உலோகங்களை பற்றிலாம் சிந்துவெளி மக்கள் அறிந்திருந்தனர். இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? டு விச் பீரியட் டஸ் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பிலாங் அப்படின்னா ஆப்ஷன் பழைய கற்காலம் பாலியோலித்திக் ஏஜ், இடைக்கற்காலம் மீசோலித்திக் ஏஜ், புதிய கற்காலம் நியோலித்திக் ஏஜ், உலோக காலம் மெட்டல் ஏஜ். இதுதான் ஆன்சர். என்ன மெட்டல் ஏஜ்? பிரான்ஸ், வெண்கல காலம் இல்லைங்களா. அப்போ இது வந்து ஒரு உலோக காலம். ரைட்டா? ரைட், வெண்கலம். அடுத்தது, ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம்? த ரீசன் வை ரிவர் பேங்க்ஸ் ஆர் கால்ட் த கிரேடல்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன். என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? மண் மிகவும் வளமானதுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் த சாயில் இஸ் வெரி ஃபர்டைல். சீரான காலநிலை நிலவுவதால். பிகாஸ் ஆஃப் த ப்ரிவைலிங் ஸ்டெடி கிளைமேட். போக்குவரத்திற்கு பயனுள்ளதாக இருப்பதால். பிகாஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அடுத்தது, பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றங்கரையில் தோன்றியதால். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த சிவிலைசேஷன்ஸ் வேர் ஒரிஜினேட்டட் ஆன் ரிவர் பேங்க்ஸ். ஸோ இந்த 4ல் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்ட். ஏன்னா அப்போ இதுதான் நடந்தது. நாகரிகங்கள், பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றங்கரையில் தான் தோன்றியது. அதனால தான் ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட்டது. கிரேடல்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன். எதை சொல்கிறாங்க? ரிவர் பேங்க்ஸை சொல்கிறாங்க. ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, கூற்றை காரணத்தோடு பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கூற்று, ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். இது கரெக்ட். நம்ம மேலேயே பார்த்தோம், ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். இது வந்து ஒரு என்டர் அடிச்சா கீழே வந்திருக்கும், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஹரப்பன் சிவிலைசேஷன் கேன் பி டிஸ்கிரைப்ட் ஆஸ் அன் அர்பன் சிவிலைசேஷன். அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்புலாம் அந்த நாகரிகத்தில் இருந்ததுனால் அதை வந்து ஒரு நகர நாகரிகம் சொல்கிறாங்க. ஸோ கூற்று காரணம் இரண்டுமே சரி. கூற்று காரணம் இரண்டுமே சரி. போத் அசோஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஹரப்பா நாகரிகம் வந்து வெண்கல காலத்தை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. கண்ணை மூடி சொல்லலாம், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதே போல் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. ஹரப்பன் பீப்புள் வேர் அன்அவேர் ஆஃப் த யூஸ் ஆஃப் அயன். ஹரப்பன் சிவிலைசேஷன் பிலாங்ஸ் டு தி பிரான்ஸ் ஏஜ். ஸோ கூற்று காரணம் இதுவுமே ரெண்டுமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இது கரெக்ட். சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க, ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. த என்ஜினியரிங் ஸ்கில்ஸ் ஆஃப் த ஹரப்பன் பீப்புள் வேர் ரிமார்க்கபிள். ஏன்னா
காரணம் என்ன சொல்றாங்க, கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின்புதான் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பர். ஸோ இதனால தான், இந்த காரணத்தினால தான் இவங்களை வந்துட்டு இந்த மக்களுடைய பொறியியல் திறன் வந்து குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்றாங்க. அது உண்மையான்னு பார்த்தா உண்மை. த டாக்யார்ட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆஃப்டர் கால்குலேட்டிங் சீ வேவ்ஸ், டைட்ஸ் அண்ட் கரண்ட்ஸ். ஸோ இந்த மூணாவது கேள்விக்கும் கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவைன்னு கேட்டாங்க. விச் ஆர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் பிலோ ரிகார்டிங் மொஹஞ்சதாரோ ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பார்க்கலாம், தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் கரெக்டானா இந்த பாயிண்ட் தப்பு. வீடு சுட்ட செங்கற்களால், ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தங்க ஆபரணங்கள் பற்றி தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் சிவப்பு மணிக்கற்களால் ஆன ஆபரணங்கள் தான் அவங்க போட்டு வந்திருக்காங்க. அடுத்தது, வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. ஃபயர்ட் பிரிக்ஸ் வேர் யூஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் ஹவுசஸ். இது கரெக்ட். அதே மாதிரி பாருங்கள், கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன. டூல்ஸ் வேர் மேட் ஆஃப் அயன். இரும்போட பயனே அவங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறோம். அப்படி எப்படி இரும்பால் செஞ்சுருப்பாங்க? இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பெருங்குளம் நீர் பசையாமல்ங்க, நீர் கசியாமல். அதோட இதை கவனிக்காம பாருங்கள், கசியாமல். பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளாக இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன. ஸோ கிரேட் பாத் வாஸ் கோட்டட் வித் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் தார் அல்லது நேச்சுரல் பிட்மன் சொல்லுவாங்க. நேச்சுரல் பிட்மன் டு ப்ரிவெண்ட் வாட்டர் சீப்பேஜ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானா? கரெக்டு. ஓகே, இந்த இடத்துல நமக்கு வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து 50-50 தான். ஏன்னா நமக்கு பெருங்குளத்தையும் புக்கில் வந்து பெருங்குளம், அதாவது கிரேட் பாத் அண்ட் தானிய களஞ்சியம், இதுதான் வந்து சுட்ட செங்கற்களில் கட்டியதாக சொல்லியிருப்பாங்க. வீடுகள் வந்துட்டு சுட்ட செங்கற்களால் கட்டியிருப்பதற்கான இது வந்து ஸ்டேட்மெண்ட் புக்கில் கிடையாது. அதனால இது வந்து தப்புன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதில் ஏதாவது ஒன்று தானே கரெக்டாக இருக்கும், அல்லது இது ரெண்டும் கரெக்டாக இருக்கலாம். ஸோ இது நம்ம 2 and 4 கரெக்டாக இருக்கலாம், அல்லது 4 மட்டும் கரெக்டாக இருக்கலாம். அதை மட்டும் நான் ஒரு முறை ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸில் என்னங்கிறத ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட், கீழ்காணும் கூற்றை ஆராய்க. எக்ஸாமின் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றின் சீரான தன்மை இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. யூனிஃபார்மிட்டி இன் த லேஅவுட் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் த சைஸ் ஆஃப் பிரிக்ஸ் அக்ராஸ் த சிட்டிஸ். ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு இருந்திருக்கு. எஸ், அ காம்ப்ரஹென்சிவ் அண்ட் வெல் டிசைன் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்திருக்கு. தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியதுன்னு சொல்கிறாங்க. த கிரானி சர்வ்ட் அஸ் அ க்ரூஷியல் பார்ட் ஆஃப் ஹரப்பன் சிட்டிஸ். மூன்றுமே கரெக்டு தான். மேற்கண்ட அனைத்தும் சரி. ஆல் த அபவ் ஆர் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பொருந்தாததை கூறுக. பிக் அப் த ஆட் ஒன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வட்டமிருகன் போட்டிருப்பாங்க. நம்ம அது பொருந்தாதை கூறுகன்னு சொல்கிறோம். காளைகள். ஸோ இது வந்து இந்த காளைகள், மாடு, காளமாடு. ஸோ காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள், குதிரைகள். ஸோ இப்போ கால்நடை வளர்ப்பு இருந்துன்னு சொல்கிறோம்ல, அப்போ அங்கே காளைகள், ஆடு, மாடு, எருது, பன்றி எல்லாமே வளர்த்துருக்காங்க. குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியலை, அந்த டைமில் அவங்களுக்கு தெரிஞ்சும் இருக்காது. அப்போ இதுதான் பொருந்தாதது. அடுத்தது, தவறான இணையை தேர்ந்தெடு. தவறான இணையை தேர்ந்தெடு. சூஸ் த இன்கரெக்ட் பேர். சர் ஜான் மார்ஷல், ஆர்கியாலஜிக்கல் சர்வேயோடைய டைரக்டர் வந்து சர் ஜான் மார்ஷலாக இருந்தார். ஸோ இது வந்து கரெக்டு. கோட்டை பார்த்தீங்கன்னா தானிய களஞ்சியம், சிட்டடல் வந்து கிரானரின்னு சொல்கிறாங்க. லோத்தல் கப்பல் கட்டும் தளம், டாக்யார்ட், இது கரெக்டு. ஹரப்பா நாகரிகம் வந்துட்டு காவிரி ஆறில் இருக்குது. ஹரப்பன் சிவிலைசேஷன் காவேரி ரிவர்னு சொல்கிறாங்க. இதில் தவறான பேருனா ஓகே, கோட்டைங்கிறது தானிய களஞ்சியம் இல்லை, மேல்நகர் அமைப்பு. ஓகே, ரெண்டும் ஒன்று தான், கரெக்டு தான். ஸோ இந்த பாயிண்ட் கரெக்டு. அப்போ இது வந்து தப்பு. காவேரி இது வந்து இங்கே கிடையாது. ஏன்னா காவேரி வந்துட்டு ஹிமாலயாவில் இங்கேருந்து இல்லை, காவேரி கீழே இருக்கு இல்லைங்களா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ இது வந்து காவேரி ஆறு கிடையாது. இது தப்பு. ஸோ இந்த பாயிண்ட் தான் தப்பு. மேலே இருக்க 3 கரெக்ட். நெக்ஸ்ட்டு, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். கோடித்த இடத்தை நிரப்புக. எதை வந்து மிக பழமையான நாகரிகம் சொல்கிறாங்க? மெசபட்டோமியா தான் மிக பழமையான நாகரிகம். வெரி ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ் மெசபட்டோமியன் சிவிலைசேஷன். இந்தியாவில் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவையாளரால் உதவியுடன் தொடங்கப்பட்டது. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், மேலே பார்த்தோம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்.
அடுத்தது டேஷ் தானியங்கள் சேர்த்து வைக்கப்பட்டது எங்கன்னா தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம். நெக்ஸ்ட் மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷ் உருவாக்குகிறார்கள். நாகரீகம். நாகரீகம். சிவிலைசேஷன். அதாவது பீப்புள் கம் டுகெதர் டு ஃபார்ம் இன் குரூப்ஸ் டு ஃபார்ம் சிவிலைசேஷன். அப்போ தான் மக்கள் குழுக்களாக வந்து அதை வந்து ஒரு ஃபார்ம் பண்ண முடியும். அதுதான் வந்து நாகரிகம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் சரியா தவறா, ட்ரூ ஆர் ஃபால்ஸு. மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான ஒரு இடம். மெஹர்கர் இஸ் அ சைட் வேர் நியோலித்திக் பீப்புள் வேர் லிவ்டு. இது வந்து ட்ரூனா? எஸ், இது ட்ரூ. கரெக்ட். இந்தியாவில் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. The Archaeological Survey of India is responsible for archaeological research and the prevention of the country's cultural monuments. இதுவும் ட்ரூ. தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. Granary was used to store grains. இந்த பாயிண்ட்டும் கரெக்டு தான், ட்ரூ. அடுத்தது பாருங்க, முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. The first writing system was developed by Chinese சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. யாரு? சுமேரியர்கள். சுமேரியன்ஸ். சுமேரியர்கள் இவங்க தான் முதல் எழுத்து வடிவத்தை வந்து உருவாக்குனாங்கன்னு சொல்றாங்க. புக்கில் ஒரு பாக்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது பாருங்க, இதோட முடியுது இந்த பாடம். அதோடைய புக் பேக்மே முடியுது. என்னன்னா மேட்ச் த ஃபாலோயிங். மொஹஞ்சதாரோனா இது வந்து இறந்தோர் மண்மேடு. வெண்கலம் உலோக கலவை. கோட்டைனா மேடான பகுதி. கார்னலியனா சிவப்பு மணிகள். மொஹஞ்சதாரோ இறந்தோர் மேடு, வெண்கலம்னா உலோக கலவை, கோட்டைனா மேடான பகுதி, கார்னலியனா சிவப்பு மணிகள். ரைட். ஸோ அவ்வளோதாங்க, இந்த பாடம் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. அதோடைய புக் பேக்குமே உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரிங்களா? அதையுமே வந்து ஆன்சர் இது பண்ணிட்டேன். இன்கேஸ் ஏதாவது வந்து நம்ம மறுபடியும் ரெஃபர் பண்ணுறேன். ஏதாவது தப்பாக இருக்கும் பட்சத்தில் அதை கமெண்ட்ஸில் வந்து இருக்காது. மோஸ்ட்லி தப்பான ஆன்சர் கொடுக்கல. இப்போ இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இதை மாற்றிக்கோங்க அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். நினைப்பலாங்க. ரைட், வந்துருச்சு. ஸோ வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிளாஸ் 1 வந்து முடிஞ்சது. ஸோ இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்துடைய ஒரு டோட்டல் பாயிண்ட்ஸ் என்னென்ன எக்ஸாம் ஓரியன்ட் பாயிண்ட்ஸ் தெரியும். இதே பார்த்தீங்கன்னா அடுத்து 9th சிந்துவெளி நாகரிகம் பற்றி கொடுத்துருப்பாங்க, 11th கொடுத்துருப்பாங்க, எத்திக்ஸ் புக்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து டாபிக் வைஸ் போகும். ஆனால் நம்ம ஸ்கூல் புக் வைஸ் போகிறோம். இப்போது 6வதுல ஃபஸ்ட்டு டேர்மில் எடுத்திருக்கோம். அடுத்தது 6வது ஃபஸ்ட் டேர்மில் வேறு என்ன பாடம் இருக்குன்னா பண்டைய நகரங்கள். அது வந்து யூனிட் 6 வந்து கவர் ஆகும். ஸோ நம்ம யூனிட் வைஸ் போல் ஸ்கூல் புக் வைஸ் போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு வீடியோ கிளாஸோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.